ஓகே ஓகே நான் ஓகே ஓகே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஒன் சார். ஓகே கிளியரா? ஓகே இப்போ ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்? ஏதாவது ஐடியாவே இல்லாத ப்ரெஷர்ஸ்லாம் இருப்பீங்க, காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வந்திருப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன்ல என்னெல்லாம் பார்க்க போகுது, நம்ம ப்ரெசன்டேஷன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஓகேவா? ஆட்டோமேஷன்னா என்ன, எதுக்காக ஆட்டோமேஷன் யூஸ் பண்றோம், இது படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ், ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். அதுக்கு பிறகு எவல்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி எப்படியெல்லாம் எவல்யூஷன் ஆகி இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்குது, இனி ஃபியூச்சர்ல எப்படி ஏஐ வரப்போறதுனால இண்டஸ்ட்ரி எப்படி மாறப்போகுது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான திங்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியலோட ஹார்ட் தான் வந்து இந்த ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், அதாவது பிஎல்சி. ஓகேவா? இதை பத்தி இதோட டெக்னிக்கல் விஷயங்கள், இதுல என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்றாங்க, இது எதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வருது, இதெல்லாம் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் பார்க்கணும். என்னென்ன விஎஃப்டி டிரைவ், சர்வோ டிரைவ்ஸ், ஸ்டெப்பர் டிரைவ்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ், ஹெச்எம்ஐ ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்றோம், ஹெச்எம்ஐனா என்ன, இது எல்லாமே அடுத்த செக்ஷன். அடுத்து ஆன்லைன் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங் செக்ஷன். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஃப்ரீயா ஒரு சீமன்ஸோட டிஆ போர்ட்டல் சாஃப்ட்வேர்ல எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிஎல்சி ப்ரோக்ராம் சிமுலேஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு செக்ஷன் கண்டக்ட் ஆகும். அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் 5.0 அண்ட் ஏ இன்டகிரேட் பண்றதுனால நம்ம ஜாபுக்கு ஏதாச்சும் கேரண்டி இல்லாம இருக்குதா, ஓகே நம்ம ஜாபுக்கு என்ன கேரண்டி இருக்குது, இந்த ஏஐனால பயம் இருக்கும். இப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும், இப்போ ஒரு ஐடிக்கு போறதுனாலும் நமக்கு பயம் இருக்கும். அப்போ நம்ம ஃபீல்டுல இந்த ஏஐ வந்து என்ன பண்ண போறது, இண்டஸ்ட்ரி 5.0னா என்ன, அதை பார்த்துட்டு என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன்னா என்ன? ஆட்டோமேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் ஒரு மோட்டர் எடுத்துக்கோங்க, மோட்டர் வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணி நீங்களே ஸ்டாப் பண்ணா அது வந்து மேனுவல் கண்ட்ரோல். இதுவே நீங்க போய் ஒரு சுவிட்ச் அமுக்குனதும் 50 மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது, குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. இந்த சென்சார் கிடைச்சிச்சுன்னா பர்டிகுலரா இருக்கிற மோட்டார்ஸ் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இது எல்லாமே தான் ஆட்டோமேஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோகோ கோலா கம்பெனி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, பாட்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான ஹீட்ல வந்து வாஷ் ஆகுது. ஓகேவா? வாஷ் ஆகிட்டு கரெக்டா ஒரு கன்வேயர்ல லைனா வந்து பிளேஸ் ஆகுது. பிளேஸ் ஆகி எங்க போகுது, கோக் ஃபில் ஆகிற இடத்துக்கு போகுது. கரெக்டா அந்த இடத்துக்கு போனது கன்வேயர் ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆகினது கோக் ஃபில் ஆகுது. ஃபில் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா அது மறுபடியும் மூவ் ஆகி கேப் போட போகுது. இப்போ திடீர்னு ஒரு பாட்டில் வந்து உடஞ்சி வருதுன்னு வைங்களேன், டேமேஜ் ஆகி வருது. இப்போ அந்த பாட்டிலை சென்ஸ் பண்ணி ஒரு ரோபோட் தூக்கி அழகா வேற ஒரு பிளேஸ் மாற்றுது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கேப் போட்டுட்டு லேபிள் பண்ணுது, லேபிள் பண்ணி டிரான்ஸ்போர்ட் போகுது. டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லாத்துக்குமே இதாகுது. இப்போ வந்து ஒரு 5000 பேர் வேலை பார்த்து இந்த கொக்கோ கோலா கம்பெனில எத்தனை பேருக்கு வேலை, ஹியூமன்ஸா பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் வேலை. அந்த 10 பேர் யாரா இருப்பாங்க, இந்த ஆட்டோமேஷன் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆட்டோமேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ், இந்த 10 பேருக்கு தான் வேலை. ஓகேவா? அப்போ ஃபியூச்சரே எதுல தான் இருக்குது, இந்த ஆட்டோமேஷன் நம்பி தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பார்த்துட்டீங்கன்னா, இனி புதுசா டெஸ்லா வரப்போகுது, ஆப்பிள் வரப்போகுது. இப்போ வந்து சிஎம் மாறினதுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்லாம் வரப்போகுது. நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பொருள் தயாரிக்க போதில்லை, ஆனா அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் தான் இருக்கிறாரு. அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். அதுலயும் பர்டிகுலரா நம்ம வேலை வந்து நாலேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ற வேலை. ஓகேவா? ஓகே. இந்த ஆட்டோமேஷனால என்னெல்லாம் கிடைக்குது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. என்னால ஒரு நாளைக்கு 10 பொருள் தான் பண்ண முடியுதுன்னா, அதே ஒரு ரோபோட்டால 100 பொருள் 200 பொருள் பண்ண முடியும். அதுக்கு ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நான் காலையில 10 மணிக்கு ஒரு வெல்டிங் பண்றேன்னா நைட்டு 10 மணிக்கு என்னால அதே ஸ்பீடு ஓடி அதே மாதிரி என்னால வெல்டிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா அதுவே ஒரு ரோபோட்டை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இன்ச் மாறாம அதே மாதிரியே நைட்டு 10 மணிக்கு எனக்கு வெல்டிங் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் ரெடியூஸ் ஆகுது. காஸ்ட் எப்படி சார் ரெடியூஸ் ஆகும், நீங்க ரோபோட்னு சொல்றீங்க, ஆட்டோமேஷன் சொல்றீங்க, இதை வச்சு எப்படி காஸ்ட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ரோபோட் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனி இன்ஸ்டாலேஷன் பண்ணுதுன்னு வைங்களேன். இப்போ அந்த ரோபோட் வந்து 24 ஹவர்ஸ் ரன் ஆகும். அந்த ரோபோட் வந்து எனக்கு வருஷத்துக்கு 10 கோர் வந்து என்ன கொடுத்துரும், சம்பாதிச்சு கொடுத்துரும். அப்ப நம்ம போட்ட முதல்ல 20 லட்சம், அது சம்பாதிச்சு கொடுக்கறது 10 கோடி. ஓகேவா? இதுவே நீங்க அந்த ஹியூமன் பவர் வச்சு பண்ணீங்கன்னா உங்களால 5 கோடி தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுல 1 கோடி அந்த ஹியூமன்ஸ் பவருக்கு நீங்க சேலரி போடுற மாதிரி. ஓகேவா? அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த ஆட்டோமேஷன் போடுறதுனால. என்னதான் இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருந்தாலும் அதனால கிடைக்க போற லாபம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப கம்பெனிஸ் எல்லாம் இதை தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க இனிமேல் வர காலத்துல.
இந்த ஆட்டோமேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்து சேஃப்டி இன் ஒர்க்கிங் மெடிசன். இப்போ கெமிக்கல் பிளான்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வைசாக்ல ஒரு ஸ்டீல் பிளான்ட்ல வந்து பெரிய ஆக்சிடென்ட் வந்துச்சு. ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ற ஒரு இதுல இருந்து லாபா வந்து அப்படியே கீழே ஊற்றி ஒரு 15 பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? இதே மாதிரிப்பட்ட இடத்துலலாம் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணும்போது என்ன ஆக முடியும்? சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். கெமிக்கல் பிளான்ட், பாய்லர் பிளான்ட், இங்கெல்லாம் என்ன போட்டுருக்கலாம், நீ ஆட்டோமேஷன் போட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ஆட்டோமேஷன் இருக்குது? பிரான்ச் ஹோம் ஆட்டோமேஷன் இருக்கு, பில்டிங் ஆட்டோமேஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோர்ஸ் எதை பத்தினது? இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஃபர்ஸ்ட் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள வரீங்க, ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆகும். ஓகேவா? இப்போ கீழே இருக்க வாட்டர் டேங்க்ல இருந்து மேல இருக்க டேங்குக்கு என்ன பண்ணுது? தண்ணி தீர தீர ஆட்டோமேட்டிக்கா வந்து வாட்டர் ஏறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நார்மலா ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலர், அதாவது எம்படட் வச்சு IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வச்சு உங்களால பண்ணிக்க முடியும். அடுத்து பில்டிங் ஆட்டோமேஷன். இப்போ திடீர்னு உங்க பில்டிங்ல ஃபயர் ஆகுது, ஸ்மோக் டிடெக்டர் சென்சார் சென்ஸ் பண்ணி வாட்டர் வந்து ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? உங்களுக்கு அலாரம் அடிக்குது. இது வந்து உங்களுக்கு பில்டிங் ஆட்டோமேஷன். ஓகேவா? அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்னா என்னன்னா, இங்கதான் நம்ம வந்து இதுல இருந்து என்னெல்லாம் வருதுன்னா, ஃபேக்டரிஸ் வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல என்ன மாதிரி ஃபேக்டரிஸ் கேட்டீங்கன்னா எல்லாமே. நீங்க ஒரு கையில ஒரு சாக்லேட் வச்சிருக்கீங்க, நீங்க இப்போ ஒரு மொபைல பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க கையில ஒரு லேப்டாப் இருக்குது, நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே ஒரு ஃபேக்டரியில இருந்தா வரும். இந்த ஃபேக்டரி ரன் ஆகணும்னா இந்த ஆட்டோமேஷன் தான் இனிமேல் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இப்போ ஆட்டோமேஷன்னா என்னன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இனி கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. மேனுவல் கண்ட்ரோல், நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு மோட்டரை ஆன் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச், ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச், இதே மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியா வச்சிருந்தாங்கன்னா அது மேனுவல் கண்ட்ரோல். அடுத்து நிமேட்டிக் கண்ட்ரோல். நிமேட்டிக் கண்ட்ரோல்னா இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வச்சு சலினாய்ட்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸை வச்சு உங்களுக்கு பஞ்ச் பண்றதுக்கோ லிஃப்ட் பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது தான் இந்த நிமேட்டிக் கண்ட்ரோல். அடுத்து ஹைட்ராலிக் கண்ட்ரோல். இது வந்து ஹெவியா லிஃப்ட் பண்றது. எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஜேசிபி, அப்புறம் வந்து இந்த கிரைன், இது எல்லாமே ஹைட்ராலிக்ல தான் ஒர்க் ஆகுது. அப்போ இண்டஸ்ட்ரியில ஹெவி லிஃப்டிங்கு, பஞ்சிங்கு, இதுக்கு எல்லாத்துக்கு தான் இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு ரிலே கண்ட்ரோல். இந்த ரிலே கண்ட்ரோல் என்னன்னா, பிஎல்சி வரதுக்கு முன்னாடி கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ், ஒரு சுவிட்ச் அமுக்குனா 5 மோட்டர் ஓடணும்னா என்ன பண்ணிருப்பாங்க? ரிலேலே லூப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த ரிலே எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல். இப்போ நம்மளுக்கு இப்போ அட்வான்ஸா இருக்கிற கண்ட்ரோல் என்னது? இந்த பிஎல்சி கண்ட்ரோல். இந்த பிஎல்சி கண்ட்ரோல்ல உங்களால என்ன பண்ணிக்க முடியும்? இதுல இருக்க எல்லா கண்ட்ரோலையுமே உங்களால இந்த பிஎல்சி கண்ட்ரோல்ல பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நான் அந்த எவல்யூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன்ல, என்னென்ன டைப் ஆஃப் மாத்துங்க. ஃபர்ஸ்ட் 1.0. 1.0ல எப்படி இருந்துச்சு? ட்ரெயின். நம்மளுக்கு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு கரியை எரிச்சு அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரீம் கிரியேட் ஆகி உங்களுக்கு ட்ரெயின் ரன் ஆச்சு, ட்ரெயின் இன்ஜின் ரன் ஆச்சு. 2.0ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் வருது. எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு என்ன ஆகுது? நிறைய மோட்டார்ஸ் வருது, மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு தேர்ட் ரெவல்யூஷன் என்ன ஆகுது? ஐடி சிஸ்டம் வருது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி சிஸ்டம்லாம் வருது. இப்போதான் நம்ம பிஎல்சி சாஃப்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உள்ள வருது. இது வந்த பிறகு உங்களுக்கு என்ன கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ 4.0ல நம்ம கரண்டா இருந்துட்டு இருக்கோம். அதாவது என்னால என் ஃபேக்டரி அமெரிக்கால இருக்குது, என்னால அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னோட மொபைல்ல பார்க்க முடியும். என்னால இங்க இருந்து அங்க இருக்கிற மோட்டாரை என்னால ஆன் பண்ண முடியும். எப்படி? கிளவுட்ல இன்டெகிரேட் பண்ணி ஸ்கேடால கனெக்ட் பண்ணி என்னால பார்க்க முடியும். ஓகேவா? இனி எப்போ என்ன வரப்போகுது? 5.0 வரப்போகுது. 5.0னா என்னது? ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணி. அந்த ஏஐ கூட எப்படி இன்டெகிரேட் ஆகுது நம்ம லேட்டரா பார்ப்போம். இப்போ நம்ம கரண்டா இருக்கிறது 4.0ல இருக்கும். ஓகேவா? சரி, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் மோஸ்டா யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஎல்சி. ஓகேவா? பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது சிம்பிளா சொல்ற பாருங்க. ஒரு கண்ட்ரோலர் அதை ப்ரோக்ராம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணி? லாஜிக் யூஸ் பண்ணி. எல்லாரும் காலேஜஸ்ல படிச்சிருப்பீங்க, ஆண்ட் கேட், ஆர் கேட் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல. அந்த லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண, அதை பேஸா வச்சு கிரியேட் பண்றது தான் இந்த பிஎல்சி. அதனாலதான் இதுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல்னு வச்சுட்டாங்க. இந்த கண்ட்ரோலருக்கு நீங்க நினைச்ச நேரம் என்ன பண்ணிக்க முடியும்? ப்ரோக்ராம் மாத்திக்க முடியும். ஓகேவா? அடுத்து டிரைவ்ஸ் வந்து இப்போ ஒரு மோட்டார்ஸை ரன் பண்ண வைக்கிறதுக்காக நம்மளுக்கு விஎஃப்டி சர்வோ டிரைவ்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஎல்சியை பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த பிஎல்சியில 2 டைப் இருக்குதுப்பா. ஒன்று வந்து ஃபிக்ஸடு இன்டகிரேட்டர் ஆர் காம்பேக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் படிக்க போறீங்க நீங்க, பிஎல்சி. இப்போ இது எதுக்கு சார் நான் படிக்கணும்? இது படிச்சு எனக்கு என்ன யூஸ்? இது எதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்துச்சு? இப்போ உங்க கையில ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, அது எதுக்கு வந்துச்சு? கம்ப்யூட்டர் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது,
நினைச்ச நேரம் யாருக்கும் கால் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன வருது, மொபைல் ஃபோன் வருது. இப்போ பிஎல்சி எதுக்கு வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பிஎல்சி எதுக்கு வருது, இண்டஸ்ட்ரியில முன்னாடி எல்லாமே என்ன சொன்ன மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, ரிலேல ஒயரிங் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு சுவிட்ச் அமுக்குனா ஒரு 10 மோட்டர் ஓடணும்னா அதை லூப் பண்ணி ஒயரிங் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நாளைக்கு திடீர்னு மேனேஜர் சொல்றாரு எனக்கு இன்னைக்கு 20 மோட்டர் ஓடணும், என்ன பண்ணும், மெயின் பவர் ஆஃப் பண்ணிட்டு 20 மோட்டருக்கு வந்து நான் ஒயரிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவும் பார்த்து பண்ணும், ஏதாச்சும் தப்பா பண்ணா வராது. அப்போ இந்த பிஎல்சி வந்த பிறகு என்ன ஆக முடியும், இந்த ஒயரிங்கை நீங்க ப்ரோக்ராமா பண்ண போறீங்க, சாஃப்ட்வேர்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண போறீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த பிஎல்சி வந்து இடத்த அடைக்குது. இப்போ எவ்வளவு ரிலே கார்ட்ஸ் போட்டிருந்தோம், அதாவது ஒரு டைமர் போட்டிருந்தோம், டைமர்ல ஹார்ட்வேரா இருக்கு. ஓகேவா, டைமர் போட்டிருந்தோம், நிறைய காம்பனன்ட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ இந்த பிஎல்சிக்குள்ள ஒரு மினி கம்ப்யூட்டராகவே, இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டராகவே உங்களுக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்ண முடியும், உங்களால அதுலயே ப்ரோக்ராம் பண்ணி உங்களால ஆன் பண்ண முடியும். அதாவது நான் சுவிட்ச் அமுக்குனா எனக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு தான் இந்த மோட்டர் ஆன் ஆகணும், இல்லைன்னா இந்த சென்சார் வந்தாதான் இந்த மோட்டர் ஆன் ஆகணும், இந்த சென்சார் வந்தா இந்த மோட்டர் ஆஃப் ஆயிடணும், 10 பொருள் வந்தா ஒரு அலாரம் அடிக்கணும், 10 பொருள் வந்துச்சுன்னா எனக்கு மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடணும். என்ன வேணா பண்ணிக்கலாம், உங்க கஸ்டமருக்கு என்ன நீடோ அது எல்லாமே இதுல நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதுல 2 டைப் ஆஃப் பிஎல்சி இருக்குது, பிக்சட் அண்ட் இன்டகிரேட்டர் அப்படின்னு ஒரு பிஎல்சி இருக்கு. ஓகேவா, அதாவது ஐஓஎஸ் வந்து லிமிட்டடா இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க நினைக்கலாம் இதை நான் ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலர்லயே பண்ணிக்கலாமே சார், எதுக்கு சார் பிஎல்சின்னு போறாங்க. இப்போ ஆர்டினோ கண்ட்ரோலர் வந்து லிமிட்டடா தான் பாரு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 30 இன்புட் 30 அவுட்புட் தான் இருக்கும். ஆனா இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, ஒரு 300 600 ஐஓஎஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் தாங்கணும்னா நம்ம எங்க தான் போகணும், ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலர் பெருசாது. அதனாலதான் இந்த பிஎல்சி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிஎல்சி, அதாவது இதுல ஐஓஎஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 10 இன்புட் 10 அவுட்புட் தான் இருக்கும். அப்போ இதுல நீங்க 10 இன்புட் 10 அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, ஐஓஎஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சின்னதா ஒரு ஆட்டோமேஷன், ஒரு சின்னதா ஒரு மோட்டார் கண்ட்ரோல், அதுக்கு இந்த பிஎல்சி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது, மாடுலர் பிஎல்சி. இப்போ உங்களோட ஐஓ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும், அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாடுலர் பிஎல்சி போகும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஒரு 30 மோட்டாருக்கு பண்ணியிருக்கிறேன், திடீர்னு வந்து நாளைக்கு புதுசா ஃபேக்டரியில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, ஏன்னா ஒரு 10 மோட்டர் ஆட் பண்ண போறாங்கன்னா, நான் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மாடுல்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு மாடுல் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு சிபியூ இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த மாடுல் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த மாடுலர் வந்து ஐஓஎஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த மாடுலர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து பிஎல்சியோட இன்னர் பிளாக் டயக்ராம் எப்படி இருக்கும், ஒரு பொருள் எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சிருந்தா அதுல வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிபியூ, இதுதான் வந்து பிஎல்சி. இண்டஸ்ட்ரியில பிஎல்சின்னு சொல்ல மாட்டாங்க, சிபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த சிபியூக்கு இன்புட் மாடியூல் இருக்கும். இன்புட் மாடியூல்ல தான் என்ன இருக்கும், நம்ம வந்து இன்புட் டிவைசஸ் கனெக்ட் பண்றோம். என்னெல்லாம் இன்புட் டிவைசஸ் இருக்கு, ஒரு சுவிட்ச் எடுத்துக்கலாம், ஒரு லிமிட் சுவிட்ச், ஒரு ரீட் சுவிட்ச், ஒரு புஷ் பட்டனு, ஒரு செலக்டர் சுவிட்ச், ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச், வேரியஸ் டைப் ஆஃப் சுவிட்சஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்து ஒரு சென்சார் எடுத்துக்கணும், டிஜிட்டல் சென்சாரா இருக்கலாம், அனலாக் சென்சார் இருக்கலாம், இது எல்லாமே இங்க நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்து அவுட்புட் மாடியூல். அவுட்புட் மாடியூல்னா அவுட்புட்ஸ் ஆப்வியஸ்லா அவுட்புட் கனெக்ட் பண்ண போகும். ஒரு மோட்டாரு, ஒரு சாலினாய்டு வால்வு, ஒரு பஸரு, ஒரு லைட்டு, என்னவா வேணா இருக்கலாம், ஒரு ரோபோட் கண்ட்ரோலு, என்னவா வேணா வந்து அவுட்புட் இருக்கலாம். ஓகே, ஒன் செகண்ட், நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன், நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? வாய்ஸ் கேக்குது ப்ரோ, கேக்குது. கிளியர் சார், ஓகே ஓகே ஓகே, வாய்ஸ் பிரச்சனை கேக்குது. ஓகேப்பா, இப்போ வந்து இது எல்லாமே சிபியூக்கு பார்த்துட்டீங்கன்னா, பிஎல்சிக்கு பவர் கொடுத்துட்டீங்கன்னா இன்புட்ல இருந்து எங்க போகுது, சிபியூக்கு தான் போகுது, சிபியூல இருந்து அவுட்புட் போகுது. ஆனா இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் டிவைஸ், அதாவது என்னோட லேப்டாப் இல்லைன்னா என்னோட பிசி, இதுல இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, தெரியுதா, 2 ஏரோ போட்டு வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ண முடியும், என்னால பிஎல்சி கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், பிஎல்சி என் சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதனாலதான் டபுள் ஏரோ போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மெமரி வந்து இன்விசிபிளா இருக்கும். இதுலதான் நம்ம பண்ண போற ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு, யூசர் ப்ரோக்ராம் டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே எங்க தான் ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ பிஎல்சியோட இன்னர் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. சரி, இப்போ ஒரு சிம்பிளா எப்படி அங்க போட்டிருந்தது தான் இங்க போட்டிருக்கிறேன். ஒரு இன்புட் வருது, அது வந்து இன்புட் மாடியூல் போகுது, மிடில் ஒரு ஆப்டிக்கல் ஐசோலேஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஆப்டிக்கல் ஐசோலேஷன் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 24 வோல்ட் இன்புட் போகுதுன்னா அப்படியே டைரக்டா சிபியூக்கு போச்சுன்னு வைங்களேன், டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஆப்டிக்கல் ஐசோலேஷன் என்ன பண்ணும், லைட்டா பாஸ் பண்ணும். ஒரு X0ன்னு ஒரு இன்புட் ஆனாங்கன்னா ஒரு சிக்னல் மட்டும் பாஸ் பண்ணும்.
அதுக்காக தான் இந்த ஆப்டிக்கல் ஐசோலேஷன் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங் டிவைஸு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம அதே மாதிரி அவுட்புட் ரிலீஸ் ஆகும்போதும் நம்மளுக்கு எப்படி போகுது, ஒரு சிக்னல் அனுப்புது, அதுக்கு பிறகு வெளியே இருக்க அவுட்புட் வந்து ஆக்டிவேட். ஓகேவா? இது முக்கியமான விஷயம். இப்போ இந்த பிஎல்சினா ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுதா? அப்படி கிடையாது. பிஎல்சி பார்த்தீங்கன்னா காமனா ஒரு 200-300 கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுது. அதுல மோஸ்டா யூஸ் பண்ற பிராண்ட்ஸை வந்து நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சீமென்ஸ், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், ஸ்னைடர், ஓம்ரான், ஆலம் பிராட்லி, மிஸ்டிபிஷி, ஏபிபி, ஹனிவெல். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கம்பெனி எல்லாம் பிஎல்சி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கு. எல்ஜி பண்ணுது, பேனசானிக் பண்ணுது, ஹிட்டாஜி பண்ணுது, ஃபெனக்ல பண்றாங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஓம்ரான் பண்றாங்க. நினைச்சு பார்க்க முடியாத கம்பெனிஸ்லாம் பிஎல்சி வந்து மேனுஃபேக்சரிங் சைலண்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனா இந்த பிஎல்சி ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வாங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிஎல்சி வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு சீமென்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ சீமென்ஸ் வந்து குளோபல் லீடரா இருக்காங்க. ஓகேவா? ஓகே, சேம் தான்ப்பா. இது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தது தான். அடுத்து என்னென்ன அவுட்புட் டைப்ஸ் இருக்கு பிஎல்சியில்? ரிலே அவுட்புட் டைப் இருக்குது, டிரான்சிஸ்டர் அவுட்புட் டைப் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரிலே அவுட்புட் டைப்னா ஒன்றும் இல்லை, சிக்னல் வந்துச்சுன்னா ஆன் ஆகும் இல்லை ஆஃப் ஆகும், 0 or 1. எக்ஸாம்பிள் ஆஃப்ல இருந்துச்சுன்னா 0 வோல்டேஜ் கொடுக்கும், ஆன் ஆச்சுன்னா 24 வோல்டேஜ் கொடுக்கும். அதை வச்சு நம்ம ஆன் பண்ணி மிஷின் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட்ங்கிறது அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சர்வோ மோட்டர் இல்லை ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ணணும்னா நீங்க வந்து என்னதான் பண்ணணும்? பல்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. பல்ஸ் ஜென்ரேட் பண்ணி தான் உங்களால ஒரு ஸ்டெப்பர் மோட்டரையோ ஒரு சர்வோ மோட்டரையோ ரன் பண்ண முடியும், அந்த டிரைவ்ஸ் அனுப்பி. அப்போ அதுக்கு யூஸ் பண்றது இந்த டிரான்சிஸ்டர் அவுட்புட். இப்போ ரிலே அவுட்புட்டுங்கிறது ஒரு சைக்கிள் லைஃப் டைம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரிலே வந்து 30,000 சைக்கிளுக்கு மேல ஒர்க் ஆகாது. ஆனால் அந்த டிரான்சிஸ்டரோட சைக்கிள் டைம் ரொம்ப அதிகம். அதனால நீங்க நாளைக்கு ஒரு சீனியர் இன்ஜினியரா போகும்போது, ஒரு மேனேஜரா இருக்கும்போது என்ன மாதிரி அவுட்புட் சூஸ் பண்ணணும், டிஓங்க ரெடி பண்றீங்க, பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சிருக்கும். அடுத்து மூணாவது ஒன்று கொடுத்துருக்கேன், ட்ரையாக், அதாவது ட்ரையோடு ஏசி. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் ஃபுல்லாவே 24ல தான் இருக்குது. ஆனா முன்னாடி என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் வோல்டேஜ் வந்து ஏசிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாடல் தான் இந்த ட்ரையாக் மாடல்ஸ். இதுல வந்து 230 வோல்ட் ஏசிலே இன்புட் பண்ணிக்குவாங்க, அவுட்புட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பிஎல்சிக்கு புரிய வைக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா தமிழ்ல தான் புரிய வைக்கணும். ஆனா மிஷினுக்கு அப்படி புரியாது. அதுக்குன்னு தனியா லாங்குவேஜ் இருக்கு. மிஷினோட லாங்குவேஜ் என்னது? 0 1s. அதை நம்ம நிறைய விதத்துல புரிய வைக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் யூனிவர்சல் லாங்குவேஜ், நம்ம லேடர் டயக்ராம். ஓகேவா? இந்த லேடர் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்கல் சிமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு சுவிட்ச், ஏங்கிறது ஒரு சுவிட்ச், பிங்கிறது ஒரு சுவிட்ச். இந்த ரெண்டு சுவிட்சும் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு லேம்ப் ஆன் ஆகணும். ஓகேவா? அடுத்து இங்க பாத்துருங்க, ஏங்கிறது ஒரு சென்சாரு, பிங்கிறது ஒரு சென்சாரு. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சென்சார் ஆன் ஆச்சுனாலே எனக்கு ஒரு அலாரம் அடிக்கணும். இப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர் டெஸ்ட். ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்னா இப்போ வந்து எல்லாருக்கும் சி ப்ரோக்ராமிங் தெரியுமா? அதை பேஸா வச்சு கிரியேட் பண்ணதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் டெஸ்ட். ஓகேவா? இப்போ ஒரு மோட்டர் ப்ரோக்ராமிங்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நிறைய மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ்லாம் போடணும். எக்ஸாம்பிள் உங்க சில கம்பெனிக்கெல்லாம் நம்ம டிஸ்பிளே ஹெச்எம்ஐல டிஸ்பிளே பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிச்சி டிஸ்பிளே பண்ணணும். அப்புறம் என்ன கெமிக்கல் பிளான்ஸ்க்குலாம் அவங்களே இண்டிவிஜுவலா ஃபார்முலாஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் போட்டு பண்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர் டெஸ்ட். இதோட பேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலே இது நம்மளுக்கு ஓரளவு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட். இது ரொம்ப ஓல்டரான லாங்குவேஜ். இது வந்து ஐஓ வந்து அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவா லைவ்ல இல்லை. அடுத்து எஃபிடி. இப்போ லேடர்ல வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆக்கணும் அப்படின்னா ஒரே பிளாக்குக்குள்ள நிறைய பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பிளாக் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஃப்சி. இது வந்து கண்டிஷனல் பேஸ்ட். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்தது கன்வேர் ஆன் ஆகணும், கன்வேர் ஆன் ஆயிடுச்சு, அலாரம் அடிக்கணும், கன்வேர் ஆஃப் ஆகும். இவ்வளவு தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சீக்வன்சியல் ஃபங்க்ஷன் சார்ட்ல உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் நடக்கும். ஓகேவா? ஓகே, இவ்வளவு தான் பிஎல்சிக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சார் நான் இவ்வளோ லாங்குவேஜ் படிக்கணுமா, எனக்கு இவ்வளோ லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போ இது எக்ஸாம்பிள், இது ஒரு தமிழ்னு வச்சுக்கோங்க, இது தெலுங்கு, இது ஹிந்தி. ஆனா உங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? வேலை தெரியும். ஓகேவா? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் வேலை செஞ்சு பொழைச்சுப்பீங்க. என்ன தெரியாது, அது கூட பேச முடியாது, அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பிஎல்சிக்கு எல்லா லாங்குவேஜும் கொடுக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ல பண்ண முடிஞ்சதை என்னால லேடர்ல பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது.
லேடர்ல பண்ண முடிஞ்சது ஸ்ட்ரக்சர்ல பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர்ல பண்ண முடிஞ்சதை எஃபிடில பண்ண முடியும், எஃபிடில பண்ண முடிஞ்சதை சீக்வன்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட்ல பண்ண முடியும். ஓகேவா? என்ன வித்தியாசம் அப்படின்னா, லேடர்ல பண்றீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா இதுல உங்களால ஒரு 15 நிமிஷத்துல பண்ண முடியும். அதுக்கு பிறகு இதுல பண்றீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல பண்ண முடியும். நம்மளோட டைம் குறைக்குது. ஓகேவா? எந்தெந்த இதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணா ஃபாஸ்டா பண்ண முடியும். மற்றபடி இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இப்போ யூனிவர்சலா எல்லாருமே அதிகமா யூஸ் பண்றது என்னதுன்னா இந்த லேடர் டயக்ராம் தான். லேடர் டயக்ராம்ல இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நாங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. லேடர் இல்லாம ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. எல்லாமே காம்பினேஷனா தான் இருக்கும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க அப்படின்னா லேடர் டயக்ராம் மாஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த இது புரியும். நீங்க எடுத்ததும் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் படிக்க போறீங்க பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா பிஎல்சி படிக்க முடியாது. லேடர் படிக்கணும், ஸ்ட்ரக்சர் படிக்கணும், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஓகேவா? சரி, இப்போ லாங்குவேஜஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அது எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், இப்போ இது வந்து ஒரு மேனேஜர்ஸ்க்கான ஒரு பிஎல்சி செலக்ட் பண்ண போறீங்க. எதுக்கு என்ன பிஎல்சி செலக்ட் பண்ணணும், என்ன பிராண்ட் செலக்ட் பண்ணணும், எதுக்கு இவ்வளவு பிஎல்சி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஐஓ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? எவ்வளவு இன்புட் எவ்வளவு அவுட்புட், அதை வச்சுதான் நம்ம ஃபிக்ஸடா காம்பாக்டா இல்ல வந்து மாடுலரான்னு சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து மெமரி, ப்ரோக்ராமிங் மெமரி எவ்வளவு பெருசா ப்ரோக்ராம் பண்ண போறீங்க, என்னெல்லாம் இதுல ப்ரோக்ராமிங்ல கொடுக்க போறீங்க, எவ்வளவு எஃபிஸ் ஆட் பண்ண போறீங்க, எவ்வளவு எஃப்சி ஆட் பண்ண போறீங்க, இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருக்கு. அடுத்து ஸ்கேன் டைம், பிஎல்சி எவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல டீட்டெயிலா டெப்தா பார்க்கலாம். அடுத்து கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், என்ன கம்யூனிகேஷன், ப்ராஃபி நெட்டா, ப்ராஃபி பஸ்ஸா, மாட் பஸ்ஸா, RS-232வா, என்ன கம்யூனிகேஷன்ல நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, இதையும் மைண்ட்ல இருக்கு. அடுத்து பிசிக்கல் சைஸ், லார்ஜா, மீனியா, இல்ல வந்து வெரி லார்ஜா, இது கொஞ்சம் மைண்ட்ல இருக்கணும். லாஸ்ட் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர், இதுலதான் எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. பிஎல்சி வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல கம்பெனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர் கொடுக்கணும், சேர்த்தே கொடுக்கணும். அந்த சாஃப்ட்வேர் மட்டுமே 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸா லைசன்ஸ்டா அது இப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ டிரைவ்ஸ் போயிடலாம். என்னென்ன டிரைவ்ஸ் இருக்குன்னா VFD இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிரைவ்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்கு ஒரு மோட்டருக்கு டிரைவ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு மோட்டர் இருக்கு. உங்க வீட்டில் ஒரு தண்ணி மோட்டர் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு இண்டக்ஷன் மோட்டர். ஓகேவா? அந்த தண்ணி மோட்டரை உங்களால ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். லோ வோல்டேஜ் ஆச்சுன்னா மொத்தமா மோட்டரே வந்து போயிடும். ஆனா இந்த டிரைவ் வந்தது கூட என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அந்த மோட்டரோட ஸ்பீடை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்போ ஆன் ஆஃப் ஆகணும், டைரக்ஷன் கண்ட்ரோல் நம்மளால பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இந்த டிரைவ்ஸ்ல பண்ணிக்க முடியும். எப்படி பண்றாங்கன்னா, இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்னப்பா 50 ஹெர்ட்ஸ் 230 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? அந்த 50 ஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம ரெடியூஸ் பண்ண நம்மளோட மோட்டரோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இதுக்குதான் இந்த VFD நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து ஹெச்எம்ஐ பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன இருக்கு ஹெச்எம்ஐ. ஓகேவா? ஹெச்எம்ஐனா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ், நமக்கும் மிஷினுக்கும் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்க ப்ரோக்ராமரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க ப்ரோக்ராம் எடுத்து மிஷினை ஆன் பண்ணிப்பீங்க, என்ன பிரச்சனை கண்டுபிடிப்பீங்க. ஆனா ஒரு நார்மலா ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு வந்து மிஷின்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் சுவிட்ச் அமுக்குனா அவனுக்கு ஆன் ஆகும். அப்போ நமக்கும் அந்த மிஷினுக்கும் ஒரு மீடியேட், ஒரு புரோக்கர் ரெடி பண்றோம். அந்த புரோக்கர் வேலை தான் யார் பார்க்குறா, இந்த ஹெச்எம்ஐ பார்க்குறோம். ஓகேவா? இதுல வந்து நம்ம எப்படி ஸ்கிரீன் டிசைன் பண்றது, ஓகேவா, ஸ்டார்ட் பட்டன் இங்கே ஸ்டார்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும். மிஷின் எங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, எவ்வளவு வாட்டர் லெவல் இருக்குது, எல்லாமே லைவா உங்களால இங்க பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரோக்ராமிங், அலாரம், ரெசிபி கண்ட்ரோல் எல்லாமே நம்ம இந்த ஹெச்எம்ஐல பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேடா. ஹெச்எம்ஐக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஏடிஎம் மிஷின். ஓகேவா? இப்போ ஏடிஎம் மிஷின்ல போறீங்க, கார்டை இன்சர்ட் பண்றீங்க, அது சொல்லுது 200 ரூபா நோட்டு தான் இருக்குது, 500 ரூபா நோட்டு தான் இருக்குது, 100 ரூபா நோட்டு இல்லைன்னு சொல்லுது. அப்போ மிஷினுக்கு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் ஆகுதா? நீங்க கொடுக்குற 200 ரூபா நோட்டு கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டா உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு 200 ரூபா கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு மிஷினுக்கு போட்டா அப்ப அது என்னது ஹெச்எம்ஐ. இப்போ ஓவரால் பிளான்ட்டுக்கு போட்டுறீங்க. உங்க ஃபேக்டரியில மொத்தமா பார்த்துட்டீங்கன்னா ஒரு 50-60 ஆட்டோமேஷன் செக்ஷன் இருக்கு சார். ஆனா என் ஃபேக்டரியில எவ்வளவு டெய்லி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு தெரியல, எவ்வளவு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு தெரியல, என்னென்ன நடக்குன்னே தெரியல. அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ற ஒரு இடம் தான் இந்த ஸ்கேடா. ஸ்கேடாவோட அப்ளிகேஷன் என்னன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்யூசியேஷன். ஓகேவா? இதுல என்ன பண்ணிக்கலாம், உங்க ஓவரால் ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் மானிட்டரிங், ரிஜெக்ஷன் எல்லாமே நீங்க வந்து லைவா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க.
ஒரு பாட்ஸ் வந்து மூவ் ஆகுது, ஃபேக்டரியில என்ன இப்போ லைவா நடந்துட்டு இருக்குது எல்லாமே உங்களுக்கு டெப்தா தெரியும். என்ன நடக்குது, என்ன எதனால பிரச்சனை ஆச்சு, எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம எதுவுமே போய் சொல்ல முடியாது. ஃபேக்டரியில ஒரு ஆப்ரேட்டர் வந்து தப்பு பண்ணிட்டாருனாலும் நம்மளுக்கு அது லாகா வந்துடும். இப்படி நம்ம கம்பெனிஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ். அதனால ப்ரொடக்ஷன் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இருக்கு. ஓகேவா? கடைசியா இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் செக்ஷனுக்குள்ள போயிடலாமா? ரெடியா? ஒரு டிஆ போர்ட்டல எப்படி ஒரு பிஎல்சியை செலக்ட் பண்ணி உள்ள போய் நம்ம ப்ரோக்ராம் பண்றது, சிமுலேஷன் பண்றது. நான் ஒரு சிம்பிளா ஒரு புஷ் பட்டனை வச்சு உங்களுக்கு ஒரு மோட்டார் கண்ட்ரோல் எப்படி பண்றது காட்டி தரேன். பார்த்துட்டீங்கன்னா என்கிட்ட வந்து டிஆ போர்ட்டல் வெர்ஷன் 17 இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எதில் கண்டக்ட் ஆகும்னா வெர்ஷன் 18ல தான் கண்டக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ காமனா இண்டஸ்ட்ரியில V18 தான் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்க. இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி லைசன்ஸ் கான்ஃபிகர் பண்றது, ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து சொல்லிக் கொடுக்கும். இப்போ என்னோட சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். சீமென்ஸ். எதுக்காக சீமென்ஸ்னா, சீமென்ஸ்னா குளோபல் லீடர். பிஎல்சி ஆட்டோமேஷன்னாலே சீமென்ஸ் தான் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் மைண்டுக்கு வரும். அதனால நம்ம சீமென்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிஆ போர்ட்டல் அப்படின்னா என்னன்னா டோட்டலி இன்டகிரேட்டட் ஆட்டோமேஷன். ஓகேவா? இதுக்குள்ளேயே உங்களால என்ன பண்ணிக்க முடியும்? பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும், ஹெச்எம்ஐ ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும், ஸ்கேடா பண்ணிக்க முடியும், டிரைவ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இதுக்கு நேம் வந்து டிஐஏ போர்ட்டல்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லேம்ப் ஆன் ஆஃப் கண்ட்ரோல், மோட்டர் ஆன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, நேம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு என்ன பாத்துல ஸ்டோர் ஆகணும் அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல ஸ்டோர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்துருக்குது. இதுதான் வந்து மெயின் பேஜ். ஓகேவா? இந்த பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேருக்கு நான் என்ன பிஎல்சியில ப்ரோக்ராம் பண்ண போறேன், என்ன மாடல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்காக என்ன பண்றேன், நான் டிவைஸை வந்து கான்ஃபிகர் பண்றேன். கான்ஃபிகர் டிவைஸ் கொடுத்துட்டேன். கான்ஃபிகர் டிவைஸ் கொடுத்ததும் இங்க பாத்தீங்கன்னா டிவைஸ் வந்து எம்டிஆர் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் நியூ டிவைஸ். நோட் இருந்தா எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, என்ன பண்றான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் நியூ டிவைஸ். ஆட் நியூ டிவைஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு பேஜ் வந்து வரும். இங்க நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், கண்ட்ரோலர்ஸ், அதாவது சிபியூ அதில் தான் பண்ண போறோம். இப்போ ஹெச்எம்ஐ வேணா ஹெச்எம்ஐ சூஸ் பண்ணிக்கலாம், பிசி சிஸ்டம் ஸ்கேடா வேணா ஸ்கேடா சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. நம்ம கண்ட்ரோலர்ஸ் போயிட்டு S7200 ஒரு பிஎல்சி இதான் இப்போ அட்வான்ஸா அதிகமா ரன் ஆயிட்டு இருக்க பிஎல்சில. பிஎல்சினா என்ன சொன்னேன், சிபியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் 1217C டிசி 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 இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாடலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சி வந்துடும். சைட் பை சைடு இந்த பிஎல்சில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கம்யூனிகேஷன் நீங்க பண்ண முடியும், எவ்வளவு ஐஓஸ் இருக்குது, எல்லாமே இங்க வந்துடும். நீங்க தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல டிசி டிசி டிசினா இன்புட் டிசி, டிசியில் ஆப்ரேட் ஆகுது, அவுட்புட் டிசி, அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்னு மட்டும் கொடுத்தா இப்போ உங்களுக்கு டிவைஸ் வந்து உங்க ப்ராஜெக்ட் ஃபைல்ல ஆட் ஆகுது. ஓகே, ஆட் ஆயிடுச்சா? ஆட் ஆகணும் நம்மளுக்கு பிஎல்சி செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கேட்குது, பாஸ்வேர்டு போடுமான்னு கேட்குது. எனக்கு இப்போ பாஸ்வேர்டு வேண்டாம், அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு ஒன்லி அளவு பிஜிபிசி கம்யூனிகேஷன், ஹெச்எம்ஐ கம்யூனிகேஷன் கேட்குது. ஓகேவா? ஹெச்எம்ஐல இருந்து மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கவா, இல்லை என்னோட பிசில இருந்து மட்டும் கம்யூனிகேட் பண்ணுவான்னு கேட்குது. வேண்டாம், நான் சிமுலேஷன் மூலியவும் படிக்கணும், அதனால அதையும் எடுத்து விட்றேன். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஆக்சஸ் லெவல் வித்தவுட் பாஸ்வேர்டு கேட்குது. நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்னோட ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வியூக்கு போக ஆரம்பிச்சு. ஓகேவா? ப்ராஜெக்ட் வியூ வந்துருச்சா? நான் இப்போ ஆட் பண்ண பிஎல்சி எனக்கு வந்துருச்சு. நான் இப்போ ஆர்டர் மாடியூல் ஆட் பண்ணேன்னா
இங்க இருக்கு சைட்ல வந்து டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் அனலாக் இன்புட் அவுட்புட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேவா? இப்போ என்னோட பிஎல்சி மட்டும் ஆட் ஆயிடுச்சு, எனக்கு அது போதும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறது இதுக்கு பேர் தான் வந்து ப்ராஜெக்ட் ட்ரீ. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் ட்ரீல நான் ப்ரோக்ராம் பிளாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு மெயின் ஓபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து என்னது மெயின் ஆர்கனைசேஷன் பிளாக். இங்கதான் உங்க ப்ரோக்ராம் வந்து பிஎல்சி வந்து ஸ்கேன் பண்றது. இந்த மெயின் ஓபியை தான் ஸ்கேன் பண்ணும். இங்கதான் ப்ரோக்ராம் பண்ண போறோம். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல லேடர் ப்ரோக்ராம்ல இது ரயில். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் இருக்கு பாத்தீங்களாப்பா? இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரயில். இந்த குறுக்க போட்டுருக்கு பாத்தீங்களா? இது வந்து ரங்கு. அதாவது சிம்பிளா சொல்லி தர, இந்த இதுல எனக்கு வால்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து வால்டேஜ் போயிட்டு இந்த பக்கத்துல எனக்கு 0 வால்ட் இருக்கும். இங்க 24 வால்ட் இருக்கும், இங்க 0 வால்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புஷ் பட்டன் போடணும். அப்போ என்னோ கான்டாக்ட் போட்டுக்கிறேன். என்னோனா என்ன தெரியுமா? அதாவது நார்மலி ஓப்பன். ஓகேவா? நான் ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்? என்சியா மாறும். அப்போ என்சி என்ன ஆகும்? நார்மலி க்ளோஸ். நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஓப்பன் ஆயிடும். அடுத்தது அவுட்புட். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா காயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 தெரிஞ்சிருந்தாலே போதும், ஓரளவு உங்களால ஒரு ப்ரோக்ராமிங் இதை வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? என்னோ, என்சி, அவுட்புட். ஓகேவா? இப்போ அதோட சிம்பிள்ஸ் தான் இங்க இருக்கு. நான் இப்போ வந்து ஒரு எண்ணோ ஆட் பண்ணணும். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க, வச்சுட்டீங்க. ஓகேவா? இப்போ ஒரு கான்டாக்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அட்ரஸ் வைக்கணும். ஓகேவா? எல்லா என்ன இது வந்துருக்கு, என்னது ஆன் ஆயிருக்குன்னு பிஎல்சிக்கு தெரியணும்ல. இப்போ சீமன்ஸோட அட்ரஸ் பார்த்துட்டீங்கன்னா I0.0ன்னு ஸ்டார்ட் ஆகும். இன்புட் 0.0. அப்ப அடுத்த அவுட்புட் இன்புட் எப்படி ஆகும்? I0.1, அடுத்து I0.2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு மெமரி அட்ரஸா கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால M0.0 வச்சுட்டேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன். இப்போ உங்க கையில ஒரு புஷ் பட்டன் கொடுத்துட்டேன், ஒரு மோட்டர் கொடுத்துட்டேன். நீங்க அதை ப்ரெஸ் பண்ணா கனெக்ட் பண்ணிட்டீங்க. கனெக்ட் பண்ண தெரியும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஸ் பண்ணா மோட்டர் ஓடும். ஆனா இண்டஸ்ட்ரியில அப்படியா இருக்குது. போய் காலையில போய் ஒரு ஆள் சுவிட்ச் அமுக்குறாரு, அதுவும் புஷ் பட்டன் தான். ஆனா காலையில இருந்து அவர் ஸ்டாப் அமுக்குறதார ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நார்மலா ஒரு செலக்டர் சுவிட்சோ ஒரு டாகல் சுவிட்சோ கொடுத்துட்டீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவீங்க, அது பாட்டு சப்ளை போய்கிட்டே இருக்கும். ஆனா அதுவே புஷ் பட்டனா இருந்தா அமுக்கிட்டே இருக்க முடியுமா? காலையில இருந்து சாயங்காலம் வரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்கு பேரா ஆட்டோமேஷன் இல்ல இல்ல. இப்போ அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்க போறோம். அதுதான் ஆட்டோமேஷன். ஓகேவா? இப்போ நார்மலா ஒரு புஷ் பட்டனை வச்சு எப்படி எனக்கு ஒரு மோட்டரை வந்து ஓட வைக்கிறது, இந்த கான்செப்ட் பேர் தான் லேச்சிங் கான்செப்ட். ஒரு இன்டர்வியூ, ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமிங், ஒரு ஆட்டோமேஷன் இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு இன்டர்வியூ பேப்பரே இருக்காது. லேச்சிங்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் இல்லாத ஒரு இன்டர்வியூவே இருக்காது. ஓகேவா? லேச்சிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் ஒன்று போட்டுருக்கு. ஓகேவா? அது வந்து M0.1 இல்லைன்னா I0.2 எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக மெமரியில போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு அவுட்புட், ஒரு அவுட்புட் காயில். ஓகேவா? அவுட்புட் காயில் என்ன போட்டுக்கிறேன்? Q0.0 போட்டு. அவுட்புட் வந்து Qல ஸ்டார்ட் ஆகுது, இன்புட் வந்து ஐல ஸ்டார்ட் ஆகுது, மெமரி வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நான் ஸ்டார்ட் அமுக்குனா எனக்கு இது ஓடும். ஆனா நான் கை எடுத்துருவேன். கை எடுத்தா என்ன ஆயிரும்? இது ஆஃப். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? மறுபடியும் இந்த இது ஸ்டாப் ஆயிடும். அப்போ எனக்கு அப்படி ஸ்டாப் ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணி இந்த அவுட்புட்டை இன்புட்டா கால் பண்றேன். பிஎல்சில என்னால அப்படி பண்ணிக்க முடியும். இந்த அவுட்புட்டை இன்புட்டா கால் பண்ணி லேட்ச் பண்ணி விடுறேன். ஓகேவா? Q0.0. சரி, இப்போ ஒரு சிம்பிளா ஒரு சுவிட்சுக்கு மோட்டர் பண்ணிட்டேன். இப்படியே விட்டுரு போறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இது என்ன சுவிட்ச், என்ன மோட்டர், எந்த மோட்டருக்கு பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு நல்ல ப்ரோக்ராமர், ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா நேமிங் வைப்பார். ஓகேவா? இது என்னது, இது என்னது, இது என்னது அப்படி நேமிங் வச்சாதான் உங்களால ஒரு 600 இன்புட் 600 அவுட்புட்ல இருக்க மிஷினுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் எது எது ஆன் ஆயிட்டு இருக்கு, எது எது ஆஃப்ல இருக்குன்னு லைவா உங்களால பார்க்க முடியும். அதுக்கு நீங்க எங்க போகணும்னா பிஎல்சி டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இந்த நேமிங் எல்லாம் இங்க தான் பண்ணுவாங்க. பிஎல்சி டேக்ஸ் இங்க போயிட்டு ஷோ ஆல் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா? இங்க போயிட்டு எல்லாத்துக்கும் நேம் வச்சிடலாம். ஃபாஸ்டா ஸ்டார்ட் புஷ் பட்டன். இந்த நேமிங் மெத்தட் எப்படி கரெக்டா நேம் வைக்கிறது, என்னென்ன டைப் ஆஃப் நேமிங் இருக்கு, ஐஇசி ஸ்டாண்டர்ட்ல நேமிங் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸ்டாப் புஷ் பட்டன்.
இப்போ நம்ம எதை ஓட வைக்க போறோம்? மோட்டார் நேம் வச்சு. அப்போ இப்போ வந்து என்னோட ப்ரோக்ராம் பாருங்க, ஒரு ஸ்டார்ட் புஷ் போட்டுன்னு அதை அமுக்குனா மோட்டர் ஓடுது. பார்த்தது புரியுதா? இப்படிதான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். அப்போ அது வந்து சிமுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான செட்டிங்ஸ். உங்க ப்ராஜெக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணி ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன். இதுல வந்து சப்போர்ட் சிமுலேஷன் டூரிங் பிளாக் கம்பைலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எனபிள் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேமு, ரைட் கிளிக்கு, ப்ரொடெக்ஷனு, சப்போர்ட் சிமுலேஷனை எனபிள் பண்ணும். ஓகேவா? இப்போ எனபிள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிருக்க ப்ரோக்ராம் கரெக்டான ரூல்ஸ் படி தான் பண்ணிருக்கோமான்னு பாக்குறதுக்கு கம்பைல்னு ஒரு ஆப்ஷன், கம்பைல் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல தான் நீ பண்ணிருக்கிறது தப்பு, இந்த மெத்தட்ல ப்ரோக்ராம் பண்ணா புரியாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும். ஓகேவா? ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு இந்த கம்பைலிங் விண்டோ தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ வந்து எனக்கு பார்த்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? 0 எரர் 0 வார்னிங். அப்போ எனக்கு சரியா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? நான் வந்து சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணும். இங்க பார்த்துட்டீங்கன்னா மேல ஸ்டார்ட் சிமுலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லுது? நீ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணனா வேற ஏதாவது கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அது ஆஃப் ஆயிருன்னு சொல்லிடுது. நான் அதுக்கு அக்னாலஜி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாத்துக்கோங்க, என்கிட்ட இப்போ ரியலா பிஎல்சி இல்லை. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்மகிட்ட பிஎல்சியே இல்லையே, நம்ம எப்படி படிக்கிறது? சார் பாட்டி சொல்லிட்டு சார் பிஎல்சி வச்சுதான் நம்மளுக்கு சொல்லி எடுக்கிறாரு. அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? விர்ச்சுவலா ஒரு பிஎல்சி கிரியேட் பண்றோம். நம்ம லேப்டாப்புக்குள்ளேயே ஒரு பிஎல்சி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் இந்த பிஎல்சி. வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த பிஎல்சி கிரியேட் பண்ணி நார்மலா ஒரு பிஎல்சில என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களால இங்கேயே பண்ணி பார்க்க முடியும். அப்போ லேர்னிங் ஸ்டேஜஸ்ல இந்த சிமுலேஷன் வந்து உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணவான்னு கேட்குது. கனெக்ட் பண்ணலாம். நான் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்ததும் எனக்கு ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகுது. எங்க லோட் ஆகுது? நான் இமேஜினரியா கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஎல்சி சிமுலேட்டர், அங்க வந்து எனக்கு லோட் ஆகுது. லோட் ஆயிடுச்சா? நான் வந்து லோடு கொடுக்குறேன். அப்புறம் ஸ்டார்ட் ஆன பிறகு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் ஸ்டார்ட் மாடியூல் கொடுத்துருக்கேன். நோ ஆக்ஷன் வந்து எடுத்து ஸ்டார்ட் மாடியூல் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ பிஎல்சி டவுன்லோட் ஆயிடுச்சு. சரி, இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு நான் எப்படி ஆன் பண்றது? ஆன் ஆயிருக்கா ஆன் ஆகலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்ம என்ன போகணும்? இப்போ ஆன்லைன் போகணும். ஓகேவா? இது நம்ம பெருசா வச்சுக்கோவா? ஓகே, ஆன்லைனுக்கு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கோ ஆன்லைன். ஓகேவா? இதுதான் எதுக்கு யூஸ் பண்றாங்க? மானிட்டர், ரிமோட் மானிட்டரிங். இப்போ உங்க மோட்டர் எங்கேயோ இருக்கும், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அண்டர் கிரவுண்ட்ல கூட இருக்கும். ஆனா உங்க பிசில இருந்து என்ன பண்ணிக்க முடியும்? அந்த மோட்டர் ஓடிட்டு இருக்கா ஓடலையா, இப்போ இந்த சென்சார் வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கல, எல்லாமே பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த கண்ணாடி சிம்பிள் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை மானிட்டர். சரி, ஸ்டெப்ஸை நான் இதுவரை பண்ணதை மறுபடியும் ஒருக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிமுலேஷன் சப்போர்ட்டுக்கு எனபிள் பண்ணணும். அடுத்து கம்பைல் பண்ணணும். அடுத்து ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணணும். ஆன்லைன் போகணும். மானிட்டர் பண்ணணும். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இதை நீங்க பண்ணதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் இருக்கா, நான் ரைட் பண்ணி மாடிஃபை டு 1 கொடுக்குறேன். எனக்கு மோட்டர் ஓடிடுச்சா? இப்போ நான் அதாவது ரியல் டைம்ல யோசிச்சு பாருங்க. இப்போ நான் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இங்க இருந்து வால்டேஜ் போகுது. இப்போ ஆஃப் பண்ணுறேன். மாடிஃபை டு 0 கொடுக்குறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இது ஆனதுனால எனக்கு இந்த மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. இங்க இருந்து எனக்கு சப்ளை போய் எனக்கு இப்போ அவுட்புட் க்ளோ ஆகுது. இதுதான் ஒரு லேச்சிங் சர்க்கிள். ஓகேவா? இப்போ ஓடிட்டே இருக்குது. இதை எனக்கு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது? அன்லேட்ச். இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன்? ரைட் கிளிக் பண்ணி சென்டர்ல போட்டிருக்க ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்துட்டா எனக்கு ப்ரோக்ராம் வந்து போயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு கிளியர் இது இருக்கும். நீங்க பாத்துட்டீங்கன்னா வால்டேஜ் எது வரை வந்து நிக்குது? ஸ்டார்ட் புஷ் ஃப்ரண்ட் வரை வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்குது. இதை நீங்க ஆன் பண்ணும்போது எங்க போகுது? ஸ்ட்ரைட்டா வந்து வால்டேஜ் வந்து மோட்டருக்கு போகுது. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டனே இப்போ வந்து 0ல தான் இருக்கு. மோட்டருக்கு போது உங்களுக்கு மோட்டர் வந்து ரன் ஆகும். கிளியரா? ஓகே. இதுல இருக்க டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடைசி Q&A செக்ஷன் வச்சிருக்கேன், அதுல நீங்க கேளுங்க. இப்படிதான் ஒரு நார்மலா ஒரு டிஆ போர்ட்டல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி சிமுலேஷன் பண்றது. நீங்க படிக்கும்போது இப்படி படிச்சாதான் உங்களால ரியல் டைம் மூவி பண்ண போறோம். ஒன்றும் இல்லப்பா, இதே தான் நான் வந்து இண்டஸ்ட்ரியும் பண்றேன். ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்லை. இண்டஸ்ட்ரியில போய் இதோட பெருசா பண்ணுவாங்க அப்படி கிடையாது. ஆனா இண்டஸ்ட்ரியில இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? 20 மோட்டருக்கு பண்றேன். இப்போ நீங்க ஒரு மோட்டருக்கு நான் பண்ணியிருக்கேன், இண்டஸ்ட்ரியில 20 மோட்டருக்கு பண்ணியிருக்கேன், ஒரு 50 சென்சாருக்கு பண்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? என்னோட ஐஓ வந்து அதிகமா போகுது இண்டஸ்ட்ரியில. மற்றபடி இப்போ இந்த மோட்டர், இந்த Q0.0 எடுத்துட்டு நான் மோட்டர் கொடுத்தா மோட்டர் ஓட தான் போகும். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சரி, நார்மலா ஆஃப்லைன் போய்க்கலாம். போயிட்டு சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டு
நம்மளோட கோர்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஒரு புஷ் பட்டன் வச்சு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. இந்த படிக்கிற உரிய ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறப்ப நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்பவே நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகே. சரி சார். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குது. இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் அப்போ என்ன படிக்கணும்? என்கிட்ட என்ன வேணும்? நான் வந்து என்ன படிச்சிருக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிப்ளமோ. ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ முடிச்சு. டிப்ளமோ மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, இ&ஐ எது வேணா முடிச்சு. ஓகேவா? ஐடிஐ கூட முடிச்சிருக்கலாம். ஆனா ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்க நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா? நார்மலா ப்ரோக்ராம் பண்றவங்கள விட நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட். ஓகேவா? அடுத்து பிஇ. பிஇ பார்த்துட்டீங்கன்னா அதே தான். இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்கு, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் என்ன ஃபீல்டு வேணா படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ வந்து நான் தான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியலைசேஷனால தான் ஆயிட்டு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகணும்னா இந்த ப்ரோக்ராமர் இல்லாம இண்டஸ்ட்ரி ரன் ஆகாது. அதனால இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் ஏன் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல யாருக்குமே இப்படி ஒன்றும் தெரியல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சா ஏதாச்சும் ஒரு டிவிஎஸ் கம்பெனில போய் வேலை பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு அசம்பிளியில போய் வேலை பார்க்கணும், அப்படிதான் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமர் வருவான், வெளிநாட்டுல இருந்து வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், ப்ரோக்ராம் பண்ணுவான். நம்ம அவனை ஆனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரை நம்ம அப்படியே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன யார் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராமிங்க? நார்த் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மாறணும்னு சொல்லிதான் நான் இந்த கோர்ஸ் வந்து தமிழ் பீப்புள்ஸ்க்கு தமிழ்ல கொடுக்கணும். அதுவும் ஹை பிராண்டு கோர்ஸ் தான் கொடுக்கணும். ஒன்று படிக்கிறாங்கன்னா சும்மா நார்மலா சின்ன சின்ன பிஎல்சி கொடுக்காங்க. அவங்க இது படிச்சுட்டாங்கன்னா ப்ரோக்ராமர் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கோர்ஸ் பத்தி பார்க்கலாம். பிஎல்சி மாஸ்டரி கோர்ஸ். ஓகேவா? இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எதுக்காக என்கிட்ட இருந்து நீங்க படிக்கணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ்ல சொல்லிக் கொடுப்பேன். புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். உங்க பக்கத்துல இருந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி சொல்லிப்பேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப சொல்லிக் கொடுப்பேன். எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப சொல்லிக் கொடுப்பேன். தனியா டவுட் கால் பண்ணி கேட்டாலும் எனி டைம் நான் வந்து அவைலபிளா இருப்பேன். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஏன் சார் நான் சீமன்ஸ் பிஎல்சி படிக்கணும்? சீமன்ஸ் படிச்சுட்டீங்கன்னா வேர்ல்டுல ஒரு 80% ஆஃப் ஆட்டோமேஷன் அவங்க கையில தான் இருக்கு. சீமன்ஸ் படிச்சுட்டீங்கன்னா எனக்கு சீமன்ஸ் தெரியுமா, அப்போ வாப்பா வந்து வேலையில சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சீமன்ஸ் தெரிஞ்சா மற்றது எல்லாமே ஈஸி தான். அதனால நம்ம சீமன்ஸ் படிக்கணும். அடுத்து ப்ரோக்ராம் பிஎல்சி ப்ரோக்ராமிங். இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்? பிஎல்சி ப்ரோக்ராமிங், லேடர் டயக்ராம் A to Z கம்ப்ளீட்டா. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நார்மல் பேசிக்ஸ் தான். ஏன்னா இதுல டைமர் இருக்கு, கவுண்டர் இருக்குது. அது எல்லாமே நான் கோர்ஸை பத்தி தெளிவா இன்னொரு பிபிடி வச்சிருக்கேன். முடிச்சதான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோக்ராமிங் எல்லாமே பார்க்கணும். அடுத்து ஹெச்எம்ஐ ப்ரோக்ராமிங், ஸ்கிரீன் டிசைன் பண்றது, அலாரம் ஜென்ரேட் பண்றது, ரெசிபி கிரியேட் பண்றது. ஓகேவா? ஸ்டைலு, யூஐ யூஎக்ஸ் டிசைன் எல்லாமே நம்ம அதில் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து ரியல் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட். நான் வந்து ஒவ்வொரு இது முடிக்க உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பிஎல்சி முடிச்சதும் நான் என்ன பண்றேன், ரியலா நான் ஆல்ரெடி பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்டை அப்படியே உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க பண்ணுவீங்க அந்த இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்டை, நீங்க உங்க கையாலே பண்ணி அதை நான் சரி பார்ப்பேன். ஓகேவா? ஒரு 2-3 இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து லைவ் செக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு கிளாஸஸ் வந்து லைவ்ல தான் நடக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ இதே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பேன். ஆனா அந்த டைம் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க பேசலாம். உங்களால என்ன பண்ண முடியும், மைக் ஆன் பண்ணி உங்களால பேசிக்க முடியும். இல்லைன்னா நீங்க மெசேஜ் பண்ணா உடனே நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 2-3 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்தது மூவ் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், கிளாஸ் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அதை திரும்ப புரிய வச்சுட்டு தான் கிளாஸ். இல்லைன்னா எல்லாரையும் முடிஞ்சதும் நீங்க எனக்கு இது புரியல சார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் கிளாஸ் முடியும். அடுத்து டாக்குமெண்டேஷன் அண்ட் மேனுவல் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இப்போ பண்ணிட்டீங்க, ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யூசர் மேனுவல் ரெடி பண்ணணும். ஓகேவா? இப்போ இது தெரியாம நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை மேனுவல் ப்ரிப்பேர் பண்ண உட்கார வச்சிருவாங்க ஒரு 6 மாசம் இல்லை 3 மாசம். அப்போ அதுவுமே நான் உங்களுக்கு இங்கே எப்படி பண்ணணும், ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு பிஓஎம் எப்படி ரெடி பண்ணணும், ஒரு ஐஓ லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரணும். அடுத்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் என்னோட ரெஸ்யூமே உங்களுக்கு அனுப்பி கொடுத்து அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க உங்க ஸ்டைல எப்படி கிரியேட் பண்ணணும்.
இன்டர்வியூல என்னென்ன கேட்பாங்க, முக்கியமா இன்டர்வியூல என்னென்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன டிப்ஸ் இருக்கு, எப்படி உங்க ஸ்டைல உங்க ஆட்டிடியூட ப்ரெசென்ட் பண்றது, எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் ஏன்னா நானுமே நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஓகேவா, அதனால எனக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தெரியும், நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு பர்சனலா சார். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்டேட். உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல சேர்ந்துட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு என்ன இருக்கும், எங்கெங்க இன்டர்வியூ வந்தாலும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹெச்ஆர் மெயில் வந்துடும், இல்ல ஹெச்ஆர் கான்டாக்ட் வந்துடும், இல்ல கம்பெனி கான்டாக்ட் வந்துடும், நீங்க உடனே அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் சப்போர்ட் அண்ட் பெனிஃபிட். இப்போ நம்ம இந்த கோர்ஸ்ல சேர எல்லாருமே என்ன பண்ண போறோம், ஒரு கம்யூனிட்டியா ஆட் பண்ண போறோம். அப்போ அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு நாளைக்கே நான் திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்கேடால ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா அது வந்து இதே மாதிரி இருக்காது. இப்போ இந்த பேட்ச்ல புதுசா பேட்ச் நடத்துறவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அதனால நீங்க எப்போ எந்த சைட்ல இருந்து எந்த கால் பண்ணி என்ன சப்போர்ட் கேட்டாலும் நம்ம குரூப்ல இருக்கவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு. ஓகேவா, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸை மட்டும் பார்த்துட்டு Q&A செக்ஷன் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சது. ஓகேவா, ஓகே. நம்ம சிலபஸ் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. நான் வந்து கோர்ஸ் சேருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறது இல்லை, உங்க கண்ணு முன்னாடியே நான் வந்து கோர்ஸ் காட்டிட்டேன். இதுதான் எடுக்க போறேன், இதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 வீக் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. சென்சார் டைப்ஸ் அண்ட் ஒயரிங். எப்படி பிஎல்சிக்கு சென்சாரை ஒயரிங் பண்றது, சென்சார்ல என்னென்ன டைப் இருக்குது, பிஎன்பி என்பிஎன், என்பிஎன்னா என்ன, பிஎன்பினா என்ன, இது எப்படி கனெக்ட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம சாஃப்ட்வேரை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்குறோம், ஆனா நான் அப்போ கோர்ஸ்ல எடுக்கும்போது இதை விட பிரீஃபா எடுப்பேன் இன்னும் நல்லா. ஓகேவா, அதுக்கு பிறகு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். உங்க கைப்பட நீங்களே உங்க சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் லைசன்ஸ். சீமென்ஸ் லைசன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரும். இந்த 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வாங்க போறது இல்லை, உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைசன்ஸை நீங்களே போட்டுக்கலாம், லைஃப் லாங் உங்களுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கலாம். லைசன்ஸுக்கு காசு வாங்க போறது இல்லை. ஓகே, அடுத்து செக்ஷன் 2. இங்க என்ன பண்ண போறோம், கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். எதுக்கு சார் நான் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்லாம் பார்க்கணும், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நான் வந்து அப்டேட் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு கிடையாது. அதுல டெக்னிக்கலா ஏதாச்சும் 1-2 மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க தான் கண்ட்ரோல் பேனல் இன்ஜினியரே வேலை வாங்கணும். அப்போ உங்களுக்கு அது தெரியாம நீங்க போய் எப்படி வேலை வாங்க முடியும். அதனால கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்ல சிங்கிள் எப்படி கனெக்ட் பண்றது, சோர்ஸ்ல எப்படி கனெக்ட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஒயரிங். சிமுலேஷன், பிஎல்சிக்கு எப்படி சிமுலேஷன் ப்ராப்பரா பண்றது, வெர்ஷன் 18ல எப்படி பண்றது, இது உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். அடுத்து ஐஓ அட்ரஸிங் ஃபார்மேட் ரேஞ்ச். இப்போ நம்ம ஒரு ஐஓ அட்ரஸிங் பார்த்தோம்ல, இது எப்படி, இதோட ரேஞ்ச் என்ன, எவ்வளோ ஆட் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் ரூல்ஸ். நம்ம லேடர் பண்ணோம், அந்த லேடர்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எது மீறக்கூடாது, ஸ்டாண்டர்டா எப்படி பண்ணணும், இதெல்லாமே சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் மெமரி அண்ட் ரெஜிஸ்டர்னா என்ன, அதுக்கப்புறம் பிஎல்சி டேட்டா டைப். இது வந்து ஃபுல்லா சீமென்ஸ் ஃபோக்கஸ்ட். பிட்னா என்ன, பைட்னா என்ன, வேர்டுனா என்ன, இன்ட்னா என்ன, டபுள் விண்ட்னா என்ன, ரியல்னா என்ன, லாங்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் 2ல கவர் ஆகும். அதுக்கு பிறகு பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஸ்கேன் சைக்கிள், ஒரு பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள மைண்ட்ல வச்சுதான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்போ ஸ்கேன் சைக்கிள்லாம் என்ன, அதை பார்த்துட்டு எல்லா செக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் டாபிக் இருக்கு, நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்துங்க. ஃபர்ஸ்ட் இங்க சென்சார் இருக்குது, இங்க கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் இருக்குது, இங்க பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் இருக்கு, ரைசிங் பல்ஸ், ஃபாலிங் பல்ஸ், செட் ரீசெட், செட் பெட் ஃபீல்டு, ரீசெட் பெட் ஃபீல்டு, டைமர், என்னென்ன டைமர் இருக்குது. இந்த டைமர் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்போ நான் டைமரா என்ன இப்படிதான் ஒர்க் ஆகும்னு சொல்லி விட மாட்டேன். அந்த வாரத்துக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸும் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணும். நீங்களே வந்து அந்த ஒர்க் அவுட்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். அது வாரம் ஃபுல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டவுட்னா குரூப்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா, அந்த வாரம் ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு எனக்கு வீக்கெண்ட்ல நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், அதை வந்து மானிட்டர் பண்ணி இது இப்படி பண்ணியிருக்கப்பா, இப்படி என்ன கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, அடுத்து கவுண்டர். அதே மாதிரி கவுண்டர் முடிச்சதும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஓகே, ஒரு 4-5 ப்ராஜெக்ட் சேர்த்து கொடுத்துருவேன். கவுண்டர் நீங்க பார்த்துடலாம், அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், எல்லா கவுண்டரும் பார்த்துடலாம். அப்ப அந்த கவுண்டர் எங்க யூஸ் பண்ணும், ஜஸ்ட் கவுண்டர் எப்படி போடுறேன்னு சொல்ல போறது இல்லை, இதை எங்க இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க, நீ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்க எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து செக்ஷன் 4. இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம், எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் பிரேக்கர் டைப்ஸ், ஒரு டெக்னிக்கல் டாபிக். ஓகேவா, முடிச்சுட்டு கம்பேரிசன் பார்ப்போம், கம்பேர் பண்றது. ஓகே, நான் அனலாக் கம்பேரிசனு, இன்ரேஞ்ச், அவுட் ரேஞ்சு, மூவிங் செக்ஷன். ஓகேவா, இதை முடிச்சுட்டு 5வது செக்ஷன்ல டிபி கிரேட். இப்போ வந்து கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அட்வான்ஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஓகேவா, நார்மலா இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து கோர்ஸ் அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு டிபி எப்படி கிரியேட் பண்றது, டிபினா என்ன, அது எஃப்சினா என்ன, எஃபினா என்ன, எப்படி ஃபங்க்ஷனை
சப் ப்ரோக்ராமை எப்படி உள்ள கால் பண்றது, இது எல்லாமே இங்க எடுப்பாரு. அப்புறம் கன்வர்ஷன் ஆப்ரேஷன், ஃப்ளோட்டிங் பாயிண்டை வச்சு எப்படி கன்வர்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து அனலாக்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து ஷிஃப்ட் அண்ட் ரொட்டேட், பிட்டு எப்படி ஷிஃப்ட் பண்றது, ரைட் ஷிஃப்ட் எப்படி, லெஃப்ட் ஷிஃப்ட் எப்படி ரொட்டேட் பண்றது, ரொட்டேட் லெஃப்ட், இது எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் 5ல கவர் ஆகுது. செக்ஷன் 6ல என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டி, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. இதெல்லாம் பெருசா இருக்கு. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, இது எதுக்கு ஒவ்வொன்றும் எதுக்கு எங்க யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு முக்கியமானது இந்த அனலாக் ஸ்கேலிங் உங்களுக்கு எடுக்கும். ஓகேவா. எப்படி ஒரு அனலாக் சென்சாரு இல்ல PT100 சென்சாரு எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க, இதுக்கெல்லாம் எப்படி ஸ்கேல் பண்றாங்க. டிஜிட்டல்ல எல்லாரும் பண்ணிடுவாங்க, ஆனா அனலாக்ல எதுக்காக அனலாக் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், எப்படி அவுட்புட் எடுக்கணும், இது எல்லாமே அனலாக்ல சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட், இது முடிச்சதும் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட், மிடில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கும். அடுத்து செக்ஷன் 7, இதுல வந்து அட்வான்ஸ் டாபிக், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இன்ஜினியர் நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ அந்தந்த இதை வச்சு உங்க ப்ரோக்ராம் ஈஸியா பண்றோம். ஃபெயில் சேஃபா எப்படி ப்ரோக்ராம் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லப்பா, ஒரு ரோபோட் செல் இருக்கு, அந்த கதவை திறந்தா ரோபோட் நிக்கிறதுக்கு நீ ப்ரோக்ராம் பண்ணிருக்கணும். ஆனா நீ பண்ணலைன்னா என்ன ஆகும், எவனாச்சும் தெரியாம கதவை திறந்துருவா, ரோபோட் வந்து இடிச்சு. ஓகேவா. அப்போ நீ ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நீ இப்போ பண்ணிடுவ, மிஷின் ஓடிடும். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு, அதனால நீ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா என்ன ஆயிரும், 10 வருஷம் கழிச்சு யாருக்காவது கை காலில் அடிப்படும், உயிர் கூட போகும். ஓகேவா. அப்போ ஒரு ப்ரோக்ராம் எப்படி சேஃபா கிரியேட் பண்ணணும். ப்ரோக்ராம் யார் வேணா பண்ணலாம், ஆனா சேஃபா எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், என்னென்ன மைண்ட்ல வச்சு ப்ரோக்ராம் பண்ணணும் உங்களுக்கு தெளிவா எடுக்கும். அதுக்கு ஒரு ஸ்டெப் சீக்வன்ஸ், இது வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ப்ரோக்ராம் வந்து டீகோட் பண்ணிட்டு வர்றது, இதை எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு எடுக்கும். அடுத்து ஐபி கான்ஃபிகரேஷன், ரியல் பிஎல்சில எப்படி ஐபி கான்ஃபிகேட் பண்றது, ரியலா ஒரு பிஎல்சி எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் எடுக்கும். அடுத்து ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் டீபக்கிங், ஒரு பிரச்சனை உங்க சைட்ல கூப்பிடுறாங்க, அதை எப்படி ஃபர்ஸ்ட் போனது என்ன பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்றது, சரி பண்றது பார்த்துட்டு. இண்டஸ்ட்ரியல் கம்யூனிகேஷன், ப்ராஃபி பஸ்னா என்ன, ப்ராஃபி நெட்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஈதர்நெட்னா என்ன, மாடு பஸ்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. அடுத்து ஹெச்எம்ஐ. ஓகேவா. இதோடு நம்மளுக்கு பிஎல்சி ஸ்டாப் ஆகும். பிஎல்சியில இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. நம்ம இது மட்டும் தான் பார்ப்போமா சார் அப்படின்னு கிடையாது, இது கண்டிப்பா பார்ப்போம். ஆனா இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நான் எடுப்பேன். ஓகேவா. ஆனா இது கண்டிப்பா நம்ம கோர்ஸ்ல இருக்கும். ஓகே. அடுத்து ஹெச்எம்ஐ. ஹெச்எம்ஐ பார்க்க போறோம். ஹெச்எம்ஐனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம் இன்னைக்கு பார்த்துட்டோம். பிஎல்சி டு ஹெச்எம்ஐ எப்படி கம்யூனிகேஷன் பண்றது, ஹெச்எம்ஐல எப்படி சிமுலேஷன் பண்றது, அதுல ஒர்க் அவுட்ஸ். ஓகேவா. அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருவேன். நீங்க அடுத்த அந்த வீக்கெண்ட்ல எனக்கு அனுப்பி விடுவீங்க, நான் சரி பார்ப்பேன். அப்புறம் ஒரு வழியா கூப்பிட்டு எப்ப இப்படி பண்ணியிருக்கிறேன், இது என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து ஸ்கிரீன் நேவிகேஷன், மல்டிபிள் ஸ்கிரீன் இருக்கும். பேஜ் 2க்கு போறது, பேஜ் 2ல இருந்து பேஜ் 1க்கு போறது, பேஜ் 1ல இருந்து பேஜ் 9க்கு போறது, இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் ப்ரோக்ராமிங்ல. அடுத்து நியூமெரிக்கல் என்ட்ரி, அதாவது இப்போ என்னோட மோட்டர் வந்து 5 செகண்ட் சுவிட்ச் அமுக்குனா 5 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகும். ஆனா இப்போ நான் 10 செகண்ட் ஆக்க சொல்றாருன்னா மறுபடியும் ஒரு ப்ரோக்ராமரை என்னால தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ ஹெச்எம்ஐல அதுக்கு நம்ம பண்ணி விடும். ஹெச்எம்ஐல நம்ம என்ட்ரி பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், செகண்ட்ஸை மாற்ற முடியும், கவுண்டை மாற்ற முடியும். இது எல்லாமே இந்த நியூமெரிக் என்ட்ரி, அது எப்படி நம்ம ஹெச்எம்ஐல பண்றது. அப்புறம் டிஸ்பிளே. ஓகேவா. எத்தனை ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு இன்னைக்கு, எவ்வளவு பொருள் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, இது எல்லாமே இந்த நியூமெரிக் என்ட்ரி டிஸ்பிளேல பார்த்துருவோம். அதுக்கு ஒரு மீட்டர், இப்போ ஒரு தண்ணி டேங்க் இருக்குன்னா தண்ணி டேங்க்ல எவ்வளோ லெவலுக்கு வந்து நமக்கு தண்ணி நிக்குது, எவ்வளவு தண்ணி கரண்டா எவ்வளவு நிக்குது, நம்ம லைவா வந்து ஹெச்எம்ஐல பார்க்க முடியும். அடுத்து உங்களுக்கு கம்பெனி லோகோ, ஹெச்எம்ஐ ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு, பார்டர் கிரியேட் பண்றது, இது எல்லாம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் 9ல கவர் ஆகும். செக்ஷன் 10ல பாஸ்வேர்டு, அட்மின் இருப்பாங்க, ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க டெவலப்பர் இருப்பீங்க, எல்லாருக்கும் மல்டி லெவலா எப்படி பாஸ்வேர்டு போடுறது, ஆட்டோ மோடு மேனுவல் மோடு ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றது. ஓகேவா. இது எல்லாமே உங்களுக்கு செக்ஷன் 10ல கவர் ஆகும். செக்ஷன் 11ல அலாரம் கான்ஃபிகரேஷனு, டிஸ்கிரீட் அலாரம், அனலாக் அலாரம். டிஸ்கிரீட் எப்படி, இப்போ ஒரு மோட்டர் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு மோட்டர் ட்ரிப் ஆயிடுச்சு, அப்படின்னா எனக்கு ஹெச்எம்ஐல ஒரு அலாரம் வரணும். ஹெச்எம்ஐல வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும், என்ன ஆச்சு, எதனால மோட்டர் நிற்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனா அது இல்லை ஹெச்எம்ஐல வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அனலாக் அலாரம், அலாரம் கான்ஃபிகரேஷன் A to Z எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம். அடுத்து ரெசிபி கண்ட்ரோல், விதவிதமா ரெசிபி இருக்கும். அதாவது ரெசிபினா ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரியாணிக்கு தேவைன்னா என்னெல்லாம் இருக்கு, 1 கிலோ அரிசி, 1/4 லிட்டர் தண்ணி, இதே மாதிரி இப்போ சக்கரம், இதே மாதிரி மிஷின்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கோல்கேட் கம்பெனி எடுத்துக்காம,
50 கிராம் கோல்கேட் இருக்கும், 100 கிராம் கோல்கேட் இருக்கும், 150 கிராம் இருக்கும். இப்போ நீ வந்து 100 கிராம் தொட்டனா அன்னைக்கு எனக்கு மிஷின் 100 கிராமுக்கு ஓட ஆரம்பிக்கும். 150 கிராம் தொட்டனா 150 கிராமுக்கு என்ன செட்டிங்ஸ் இருக்கோ 150 கிராமுக்கு ஓட ஆரம்பிக்கும். வேரியன்ட் செலக்ட் பண்றது அது வந்து எப்படி பண்றது, அதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ஆட்டு மேனுவல் கிரியேஷன். ஓகேவா? இது முடிச்சுட்டு கடைசியா வந்து என்ன பண்ண போறோம், ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண போறோம், இன்ட்ராக்ஷன் செக்ஷன். ஓகேவா? நம்ம ஒரே ஒரு நாள் இருந்து நம்ம எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன இருக்கு, ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னென்ன வேணும், ஓகேவா, இது எல்லாமே பண்ணிட்டு இன்டர்வியூ டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். லைவா உங்களுக்கு முடிஞ்சா மார்க் இன்டர்வியூ வைப்பேன். அதுக்கு பிறகு கம்யூனிட்டி பில்டிங். நம்மளாம் ஒரு கம்யூனிட்டி ஆகி இருந்துட்டோம்னா ஃபியூச்சர்ல நீங்க ப்ரோக்ராமர் ஆன பிறகு எந்த டவுட்னாலும் அந்த கம்யூனிட்டியில கேட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டிஸ் இருக்கு, அவங்க கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகும். ஓகேவா? இவ்வளவு தான் நம்ம கோர்ஸ்ல பார்க்க போறோம். மொத்தம் 13 செக்ஷன். ஓகேவா? இந்த கோர்ஸ் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா வீக்கெண்ட்ல தான் நடக்குது. இன்னைக்கு சண்டேயா, அடுத்த சண்டே தான் அடுத்து. சார் அப்ப அது வரணும் சும்மா தான் இருக்கணும் அப்படி கிடையாது. அந்த வீக் தேவையான டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க படிக்க போறீங்க. அதுக்கு தேவையான ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடும் குரூப். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு தான் ஷேர் பண்ண போறேன். நீங்க அதை பண்ணி எனக்கு வீக்கெண்ட்ல அனுப்பி வைப்பீங்க. ஓகேவா? அடுத்து செக்ஷன் 2 அடுத்து வீக் ஸ்டார்ட் ஆகும். அப்படி மொத்தமா வந்து 13 வீக். அதாவது எத்தனை வாரம், ஒரு 3 மாசம் பிளான் பண்ணிடும். ஓகேவா? 3 மாசத்துல சீமன்ஸ்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஓகேவா? சும்மா ஒரு என்சிஏ போட்டோம் அப்படி கிடையாது. ஒரு ரெசிபி கண்ட்ரோல் பண்றது, ஒரு அலாரம், ஒரு பாஸ்வேர்டு மேனேஜரு, ஓகேவா, ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட், எல்லாமே A to Z உங்களுக்கு சீமன்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ல தெரியாத விஷயமா உங்களுக்கு இருக்காது. அந்த லெவலுக்கு பிஎல்சிலையும் ஹெச்எம்ஐலையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். நம்ம பண்ண போற ஹெச்எம்ஐ வந்து என்ன பிராண்ட், அதுவும் சீமன்ஸ். ஓகேவா? ஓகே, அப்படியே இருங்க. சரி, சரி. இப்போ வந்து கோர்ஸ் ஃபீஸ் டீடைலுக்கு போயிடலாமா? சரி, கோர்ஸ் ஃபீஸ் இப்போ பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து பேட்ச் இதுக்கு தான் கண்டக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் தான். 5999 மட்டும்தான். ஓகேவா? 5999ல உங்களுக்கு ஹெச்எம்ஐ கவர் ஆகுது, பிஎல்சி கவர் ஆகுது, மேனுவல் ப்ரிப்பரேஷனு எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபீஸ்ல கவர் ஆயிடுது. 3 மந்த் கோர்ஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு இதே இண்டிவிஜுவலா கேட்குறீங்க சார், எனக்கு தனியா சொல்லிக் கொடுங்க சார், குரூப்பா வேண்டாம் அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனால் பேட்ச்ல எல்லாமே கவர் பண்ணிடுவேன். இல்லை இண்டிவிஜுவலா உங்களுக்கு டைம் செட் ஆகல சார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னால் முடியாது, வேற டைம் எனக்கு எடுங்கினாலும் அதுக்குமே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா மிஸ்டர் அரசு, அவர் தான் நம்ம கம்பெனியோட ஓனரு. அவரை நீங்க அவரோட நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அவர் ஷேர் பண்ணுவாரு. இப்போ அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அப்படியே எல்லாரும் லைன்ல இருங்க. ஓகே சார், நீங்க பேசுங்க. அந்த குரூப்ல வாய்ஸ் கேக்குதா? கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது, பேசுங்க. ஆக்சுவலா வந்து இந்த பேமெண்ட் வந்து நீங்க ஃபுல் பேமெண்டா வந்து சடனா பே பண்ணணும்னு இது இல்லை. இனிஷியலா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து 1000 rupees கொடுத்து ஒரு பேட்ச் உள்ள வாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 month பீரியட் ஆஃப் டைம்குள்ள அந்த அமௌண்ட்டை நீங்களே கலெக்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்த மாடல் போகும்போது நீங்க அதை பே பண்ணா போதும். ஒரே டைமா வந்து பல்கா வந்து இந்த அமௌண்ட் உடனே பே பண்ணுங்க இன்ஸ்டன்டான எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்க இனிஷியல் பீரியட் ஆஃப் இந்த பேட்ச் யார் யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னு ஒரு கவுண்ட் எங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம வந்து வெபினார் நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணதால நம்ம சர்வருக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம டொமைன் பேமெண்ட்லாம் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 rupees மட்டும் இனிஷியல் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா ஒரு பேட்ச் இருக்கும், அவங்களுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த மாடல் குரூப். அதுல வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃபியூச்சரா வந்து நம்ம அப்படியே கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா? இமிடியட் பேமெண்ட் வந்து சடனா 6000 பண்ண தேவையில்ல, இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா வந்து எப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் நண்பர்கள் வந்து நம்ம அதே போல பிசி வந்து கம்பல்சரி வந்து வேணும். இதுல ஜாயின் பண்றவங்க வந்து ஒரு பிசி ஆல்ரெடி வச்சிருக்கவங்க, ஆல்ரெடி இல்லாதவங்க கொஞ்சம் 1 week ரெடி பண்ணிக்க மேபி. ஏன்னா வந்து நிறைய பேர் பே பண்ணிட்டு வந்து என்கிட்ட லேப்டாப் இல்லை சார் சொல்லக்கூடாது. அதனால வந்து லேப்டாப் வந்து கம்பல்சரி வேணும். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து நம்ம போக போறது ப்ரோக்ராமிங் லெவலில். அதனால வந்து பண்ணிங்க. சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து நம்மளே கொடுத்துருவோம். சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து அந்த 1 week நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி டெஸ்டிங் பண்ணி வச்சிருவோம். அதனால வந்து உங்களுக்கு எதுவும் இல்லை. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் மாதிரி எதுவும் இல்லை, பட் இப்போதைக்கு இல்லை. பட் இது எல்லாமே வந்து அது ஃபியூச்சர்ல தான், இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதனால வந்து
நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 1000 கொடுத்து அந்த அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா அடுத்து சார் நான் பேசிக்கிறேன். சரி, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்றவங்க, இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சர் டெஸ்ட், இந்த ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்டை வந்து ஒரு செக்ஷன், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செக்ஷன் நடக்குதுன்னா அந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட், பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது எப்படி யூஸ் பண்ணி அதுல ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கே அட்வான்ஸ் பண்றவங்களுக்கு 2 லாங்குவேஜ் படிக்கலாம், லேடர் படிக்கலாம். சேம் டைம் அந்த 13 வாரம் முடிச்சுட்டு 14வது வாரம் இன்னைக்கு பண்றவங்களுக்கு மட்டும் 14வது வாரம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் கிளாஸ் எடுக்க போறேன். இது எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? அதனால இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் கிடைக்கும். எனக்கு வந்து பேட்ச் வந்து லிமிட்டடா தான் வேணும். எனக்கு வந்து 100 பேர் 200 பேர் அப்படின்லாம் நான் வந்து பண்ண போறது இல்லை. எனக்கு லிமிட்டடா வேணும். எனக்கு குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் முக்கியம். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. யாருமே கோர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் சண்டே வச்சிருக்கு. அதனால உங்களுக்கு மிஸ் ஆகாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கே ஜாயின் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஓகே, சரி, அதான் கோர்ஸ் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறோம் 6000 மட்டும்தான். 6000ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராமருக்கு என்னெல்லாம் தேவையோ, சார் எனக்கு நான் உங்ககிட்ட படித்தேன் ஆனால் இன்டர்வியூல எனக்கு இது கேட்டாங்க நான் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே இருக்கு. ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டா எதுவுமே இந்த கோர்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுல இருந்து எப்படி சிமுலேஷன் பண்றதுல இருந்து எல்லாமே A to Z எல்லாமே இந்த 6000க்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸ்கில் வேகன்சியே உங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இது நான் பேசுனது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாகவும் கற்றுருப்பீங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து புரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு நைட் ஓடி நாளைக்கு இதே டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. அதனால நான் திரும்ப சொல்லிட்டேன், எனக்கு வந்து குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்ல இதே மாதிரி கிளாஸஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஓகே, அதனால இந்த PLC ப்ரோக்ராமிங் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாமா சார்? Q&A எதனா வேணுமா? யூசர் அவங்க கேக்குறாங்க क्वेश्चंस ஏதாச்சும். சரி, ஏதாச்சும் क्वेश्चंस ஏதாச்சும் இருக்குதா உங்களுக்கு? சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி क्वेश्चन கேளுங்க. ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கும் சார்? ஸ்டோரேஜ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னா ஒரு 10 GB, ஒரு 20 GB ஃப்ரீயா வச்சிருந்தீங்கன்னா போதும். ரொம்பலாம் இல்லை. ஓகேவா? ஒரு 20 GB ஃப்ரீயா ஸ்டோரேஜ் இருந்தாலே போதும். எனக்கு வந்து ஒரு 8 GB ரேம், மினிமம் 8 GB ரேம் லேப்டாப் இருந்தால் போதும். ஒரு i5 இருந்தால் பெட்ரு. i5 ஜென்ரேஷன்ல இருந்தால் எனக்கு பெட்ரு. ஓகேவா? மற்றபடி எனக்கு ரொம்பலாம் வந்து லேப்டாப்லாம் தேவையில்லை. ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கினாலும் போதும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா இன்னும் பெட்ரு. ஓகேவா? வேற என்ன கொஸ்டின்? ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து இருக்குது. ஆனா வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா, எங்களோட லைவ்ல சேர்ந்து படிச்சேன்னா இப்போ நீ கேட்க என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா ரெக்கார்டிங் செக்ஷன் இருக்குது. ரெக்கார்டிங் செக்ஷன்ல உனக்கு டவுட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால ரெக்கார்டிங் செக்ஷன் இருக்குது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல வந்து கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய லேடிஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அப்போ லேடிஸ் இந்த ஃபீல்டுல வரலாமான்னு டவுட் இருக்கும். தாராளமா வரலாம். இப்போ எல்லா கம்பெனியும் லேடிஸ்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நீங்க வந்து ஃபீல்டுக்கு போகண்டா மேடம், என் கூட இன் ஹவுஸ்ல இருந்துட்டு கம்பெனியில இருக்கிறத மேனேஜ் பண்ணுங்க, டீமை மேனேஜ் பண்ணுங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரோபோட் ப்ரோக்ராமிங் பண்ணுங்க, எல்லாமே இன் ஹவுஸ்ல இருந்தே எடுக்கிறாங்க. அதனால நல்ல நல்ல ஃபீல்டு. நீங்க வந்து ஒரு லேடிஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா உங்களை அப்படி பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால லேடிஸும் தாராளமா படிக்கலாம். நானும் ஒரு 10-15 பேரை லேடிஸும் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் கம்பெனிஸ். ஓகே, கோர்ஸ் ஒன் சார் சாட் லோட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் டைப் பண்ணுங்க. ஓகே கேக்குதா? இப்ப நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ரியல் டைம் ஒன் டே மீட் பண்ணி பிசிக்கல் ஹார்ட் ஒர்க்ல அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா இப்போதைக்கு அது இல்லை. ஆனா உனக்கு ரியல் டைமா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, உனக்கு ரியல் டைம் தான் ஈஸி, சிமுலேஷன் தான் கஷ்டம். அதுவே உனக்கு சொல்லி கொடுத்துறேன். அதனால உனக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து இது பண்ணிக்க முடியும். கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் வெளியில அகாடமில சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? அமௌண்ட் கம்மியா
இப்போ பார்த்துட்டோன்னா உனக்கு எந்த கம்பெனியுமே நீ கோர்ஸ் முடிச்சு அப்படின்னு கேட்க போறது இல்லை. ஓகேவா? ப்ரோக்ராமிங் தெரியுமா, பண்ணி காட்டுப்பான்னு சொல்லப்போ. ஓகேவா? அதனால இது வந்து சர்டிஃபிகேட் பேஸ்ட் கிடையாது. ஆனா கோர்ஸ் ஜாயின் பண்ணனா அந்த இது போயிட்டு இருக்குது. சர்டிஃபிகேட்டுக்கு கரெக்டா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுக்கு இருந்தால் தான் கொடுப்போம்னு போயிட்டு இருக்குது. அது உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஆனா இது வந்து சர்டிஃபிகேட் பேஸ்ட் இல்லை. உனக்கு ஸ்கில் எந்த குறையும் இருக்காது. நீ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு வேலை எடுக்கலாம். நீ போய் உன் ரெஸ்யூம் பண்ணிட்டுனா படிச்சு கூட பார்க்க போறது இல்லை. உன்னோட கேள்வி தான் கேட்க போறேன். அதுக்கு தான் நான் ரெடி பண்றேன் தவிர சர்டிஃபிகேட் பேஸ்டா உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஆனா சர்டிஃபிகேட் ரெடி ஆயிட்டு இருக்குது. அது வந்தாலும் வரலாம். ஓகே, அடுத்து பிசி மினிமம் கான்ஃபிகரேஷன். பிசி மினிமம் கான்ஃபிகரேஷன் ஒன்றும் இல்லை. ஒரு சொன்னல ஒரு 8 GB மினிமம், ஒரு 8 GB ரேமு, அதுக்கப்புறம் ஒரு i5 இருந்தா இன்னும் ஈஸி, i3 இருந்தாலும் பெட்டர் தான். போதும். ஒரு ஸ்டோரேஜ் ஒரு 20-30 GB இல்ல 10 GB 20 GB. ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். அதான் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் உனக்கு கிளாஸ் இருக்குது. உனக்கு சி பேசிக்ஸ்னு சொல்லி கொடுப்பேன், ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன், எதுக்காக ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா நீ என்ன பண்ணணும், இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகேவா? கிளாஸஸ் வந்து சண்டே 7 மணில இருந்து எத்தனை மணி, ஒரு மினிமம் 9 மணி வரை, 8-9 மணி வரை போகும். இன்னைக்கு அன்னைக்கு செக்ஷன் கரெக்டா முடிஞ்சிருச்சு, யாருக்கும் டவுட் இல்லைன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்ல அன்னைக்கு செக்ஷன் கொஞ்சம் பெருசா போகுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். ஓகே, I'm working on facility maintenance in IT industry using in-depth knowledge. ஓகே, இப்போ ஒரு ஆள் வந்து ஐடில வந்து ஃபெசிலிட்டி மேனேஜரா ஒர்க் பண்றாரு. ஓகேவா? ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்றாரு. இப்போ அவருக்கு இன்டெப்தா வந்து தெரியும். அதான் நான் சொல்றேன்ல, ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் மட்டும் இந்த கோர்ஸ்ல கவர் ஆகுது. அந்த ப்ரோக்ராமிங் என்ன பண்ண போகுது, இது ஏன் இந்த இடத்துல போடணும், இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இது போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாமே உனக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? ஏன்னா நாங்க ரியலா டெய்லியும் பாக்குறோம், மிஷின்ல போய் ப்ரோக்ராம் பண்றோம். உன்னால எங்க கிட்ட இருந்து படிக்கும் போது உன்னால ஈஸியா படிக்க முடியும். கவர்மெண்ட் லேப்டாப் ஓகேவா? கவர்மெண்ட் லேப்டாப் ஓகே தான்ப்பா. ஆனா என்ன முக்கியம்னா, இப்போ கடைசி ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க தெரியுமா, இந்த கடைசி ஒரு லேப்டாப் புதுசா ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்களே, லாஸ்ட் இயர் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன், பழைய லேப்டாப் வந்து சரியா வரல. அதனால லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தா ஓகே, சூப்பர். அடுத்து ஹவு டு ரெஜிஸ்டர் சார். நான் நம்பர் வந்து ஷேர் பண்றேன். ஆக்சுவலா நான் குரூப்ல நான் பண்ணிக்கிறேன். ஹலோ, குரூப்ல வந்து சார் வந்து நம்பர் குரூப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் சொல்றேன்ப்பா. ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க டவுட்ஸ் மட்டும் கேளுங்க. பட் ஃபர்தரா வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற குரூப்ல வந்து நம்ம டீடைல் வந்து ஷேர் பண்ணுவோம், எப்படி பண்ணணும்னு. அது ஒரு இஷ்யூ இல்லை, நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் லாஸ்ட். சரி, ஒன்றும் இல்லை அது நீங்கள் கேட்கலாம். எனக்கு தனியாக கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெகுலர் கிளாஸ் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது. அதான் சார் வந்து அமௌண்ட் பற்றி சொல்லிட்டாரு. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஃபீஸ் மட்டும் 1000 ரூபாப்பா. நீங்கள் வந்து ஒரே டைம்ல எல்லாராலையும் கட்ட முடியாது. நான் வந்து கோர்ஸ் அதுக்காக தான் குறைஞ்ச ஃபீஸ்ல வச்சிருக்கிறேன். அதனால இன்னைக்கு ரெஜிஸ்டர் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் 2 நாள்ல க்ளோஸ் பண்ணும். அதனால நாளைக்கு நைட்டோட ரெஜிஸ்டர் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கே பண்ணோம்னா உனக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் இருக்குது. அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்குள்ள எனக்கு நீ முடிச்சு தரணும். அது என்ன இது மெத்தடு என்னன்னு சார் வந்து உனக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நெக்ஸ்ட் சர்வோ மோட்டர் அண்ட் டிரைவ். ஒரு சர்வோ மோட்டருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி ஒரு டிரைவ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு எல்லாமே எடுத்துருவோம். அதனால இப்போ நம்ம சர்வோ மோட்டர் டிரைவ் எல்லாமே இங்கேயே படிக்க முடியாது. ஓகேவா? அது அது படிச்சுட்டு தான் நம்ம ப்ரோக்ராமர் ஆகணும்னு கிடையாது. அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நம்ம ப்ரோக்ராமர் ஆகிடும். அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றாங்க எல்லாமே உனக்கு இங்கேயே சொல்லி கொடுத்துரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் ரோபோட்டிக் கோர்ஸ். ஓகே, இப்போ ரோபோட்டிக் கோர்ஸ் கேட்கறாரு. ஓகேவா? இப்போ அந்த ரோபோட்டிக்கு இதுதான் கண்ட்ரோல் பண்ண போகுது, நம்ம பிஎல்சி தான் கண்ட்ரோல் பண்ணும். என்னதான் ரோபோட்டிக்கு தனி கண்ட்ரோலர் இருந்தாலுமே நம்ம பிஎல்சி ரோபோட்டு தான் வந்து என்ன ஆக போகுது, கண்ட்ரோல் பண்ண போகுது. அதாவது ரோபோட் வந்து ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம பிஎல்சி கூட இன்ட்ராக்ட் பண்ணும். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், அப்போ பிஎல்சி அப்படியா நான் இந்த மோட்டர் ஆன் பண்றேன். அடுத்து ரோபோட்டிக் நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன், அப்போ பிஎல்சி சரி நான் அப்போ இந்த அவுட்புட் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அதனால நீங்க பிஎல்சி படிச்சுட்டு ரோபோட்டிக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ். ஓகேவா? ஃபியூச்சர்ல நமக்கு ரோபோட்டிக் கோர்ஸ் இருக்குது. நான் வந்து ஏபிபி, கணக்கு, குக்கா, எஸ்காவா எல்லா ரோபோட்டுக்கும் கோர்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ரோபோட்டிக் கோர்ஸ் இருக்குது. ஆனா இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஒரு 3 மந்த்ஸுக்கு, 3 to 4 மந்த்ஸுக்கு இந்த பிஎல்சி சீமன்ஸ் பிஎல்சி ஓரியன்டேடாக போகுது. ரோபோட்டிக் கோர்ஸ் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து வாட் இஸ் த நீட் ஆஃப் பிசி கான்ஃபிகரேஷன் டு லேர்ன் பிஎல்சி. அதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு வந்து மினிமம் ஒரு 8 GB ரேம் இருந்தா போதும். ஓகேவா? அதாவது ஒரு 8 GB ரேமு, ஒரு i5 பீஸ், ஓகே அவ்வளவு இருந்தாலே எனக்கு இது ஓகே. ஓகேவா? ஸ்டோரேஜ் வந்து ஒரு 20-30 GB, 20 GB மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இன்சிசி ஸ்கேடா ஸ்கிரீன் ரிப்போர்ட்டிங் கிளாஸ் லேப்டாப் இல்லை சார், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா. அதான் பாருங்க, நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டோம்னா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
சாஃப்ட்வேர் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகேவா? சாஃப்ட்வேர் எப்படி நீ இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து லைசன்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும், இது பத்தி தான் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்க போகுது. அதனால நீ 1 வீக்குள்ள ரெடி பண்ண, ஒரு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போதுன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ள ரெடி பண்ணிடுவோம்னா நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ மீன் யூஏஇ ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து நிறைய யூஏஇ சிங்கப்பூர்ல இருந்து பர்சனல் ட்ரைனிங்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த டைம் ஓகேனா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை பர்சனல் கோர்ஸ் வேணா பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எனி வின்சிசி ஸ்கேடா ஸ்கிரீன் ரிப்போர்ட்டிங் அவைலபிள். அதான் இப்போ வந்து வின்சிசி ரன் டைம் அதுதான் நம்ம ஹெச்எம்ஐ. ஓகேவா? ஸ்கேடா வந்து இந்த பேட்ச்ல படிக்கிறவங்களுக்கு அடுத்தது ஸ்கேடா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேட்ச்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேடா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணிக்கிறோம். ஆனா இப்போ வந்து இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த 3.5 monthsல வந்து ஸ்கேடா வந்து கவர் ஆகாது. ஆனா ஸ்கேடா உங்களுக்கு வின்சிசில தான் நம்ம இதுல எடுக்க போறோம். நெக்ஸ்ட் ரெகுலர் கிளாஸ் வேணுமா? ரெகுலர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ்ல கேட்கணும். அது சார்ட்ட கேட்டீங்கன்னா சார் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் ஏன் ரெகுலர் கிளாஸ் வைக்கலன்னா, நான் வந்து ஒரு ஆளா ட்ரெயின் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியா டெவலப் ஆகணும். அதனாலதான் நான் வீக்கெண்ட் கிளாஸஸ் வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ண முடியும்னு சொல்லி தான் நான் இந்த கோர்ஸ் வச்சிருக்கேன். அதனால இது வெற்றி. ஓகே, எல்லாம் ஓகே தான். இப்போ அதாவது ப்ரோக்ராம் வந்து லேடர் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஒரு பிஎல்சியில பண்ணிக்கிட்டா அடுத்த பிஎல்சியில் என்னால பண்ண முடியுமான்னு பண்ண முடியும். இப்போ என்ன புதுசு, அந்த சாஃப்ட்வேர் தான் புதுசே தவிர அங்க உள்ள இருக்க போற லாஜிக் என்ன எல்லாமே ஒண்ணுதான். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட, என்ன பிராண்டை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். சீமென்ஸ் பண்ணிட்டா எல்லாமே உங்களுக்கு ஈஸி. அடுத்து ஹவு மெனி கிளாஸஸ் ஆர் தேர் ஃபார் ஹவர்ஸ்? அதான் மொத்தம் 13 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? 13 செக்ஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிபிடியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் சார் ஐ நீட் ஒன் பிஎல்சி சாஃப்ட்வேர். ஓகேவா? பிஎல்சி சாஃப்ட்வேர் வேணுமாப்பா, எனக்கு தனியாக கான்டாக்ட் பண்ணு, இல்லை கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சார் பிஎல்சி ட்ரைவ் இல்லை, இப்போ இந்த கோர்ஸில் வந்து பிஎல்சி டு ஹெச்எம்ஐ கம்யூனிகேஷன் தான் இருக்கு. ஓகேவா? நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு இன்பில்டா திணிக்க விரும்பல. ஓகேவா? இப்போதைக்கு ஒரு ஹெச்எம்ஐ பிஎல்சி தெரிஞ்சா என்னால ஒரு வேலைக்குள்ள போக முடியும், ஒரு ப்ரோக்ராமரா போக முடியும். அதனால அதுக்கு தேவையான அளவு தான் இந்த கோர்ஸ்ல டிசைன் பண்ணியிருக்கேன். அதான் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு டெய்லியுமே கோர்ஸ் இருக்காது, உனக்கு வீக்கெண்ட் மட்டும்தான் கோர்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உன்னால கண்டிப்பா முடியும். அது முடிஞ்சுன்னா ஜாயின் பண்ணிக்க. ஓகே, சூப்பர். உன் லேப்டாப் ஸ்பீக் ஓகே தான். விஎஃப்டி பேராமீட்டர் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். விஎஃப்டியில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, விஎஃப்டிக்கு எப்படி அனலாக் ஸ்கேலிங் பண்றது, இது எல்லாமே நம்ம அனலாக் படிக்கும் போதே பார்த்துக்கணும். அடுத்து ரெக்ஸாத் பிஎல்சி ஆல்சோ அப்ளிகபிள். ஓகே, ரெக்ஸ்ட்ராத்துல வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்க சீமன்ஸ் தெரிஞ்சு எந்த பிஎல்சினாலும் சீமன்ஸ் தெரிஞ்சா அடுத்தடுத்த பிஎல்சி ரொம்ப ஈஸி தான்ப்பா, உனக்கே அது தெரிஞ்சிடும். ஓகேவா? நான் வந்து மிடில்லேயே உனக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த கோர்ஸ் படிக்கும் போது மிஸ்டிபிசி சாஃப்ட்வேர் கொடுப்பேன், அதில் போய் பண்ணி பாருன்னு இருக்கு. அதில் கூட ஒரு ஃப்ரீயாக ஒரு சாஃப்ட்வேர் கூட உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த கோர்ஸ் கூட. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? முடிச்சுக்கலாமா? கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடுக்க போறேன். நான் இப்போ எப்படி உங்ககிட்ட பேசுறேனோ அதே மாதிரி தான் கோர்ஸ்ல பேச போறேன். இங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அங்க வந்து ஒரு மாதிரி பேசுற ஆள் கிடையாதுன்னா, இப்போ நான் எப்படி என்ன வே ஆஃப் மெத்தட்ல டீச் பண்ணனோ அதே மெத்தட்ல தான் உனக்கு கோர்ஸ்லயும் வந்து டீச் பண்ணும். ஓகேவா சார்? முடிச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம். முடிச்சுக்கலாம். யாராச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? வேற யாராச்சும் டவுட் யாராச்சும் இருந்தா கேட்டுங்க. ஆனா கண்டிப்பா வந்து லேப்டாப் வந்து நெசசரி. அதனால லேப்டாப் வந்து நெசசரிப்பா. லேப்டாப் இல்லாம நீ ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தா போதும் அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணிருக்கிற தெரியும், அப்டேட் பண்ணிக்கிறேன்னா லேப்டாப் இல்லைன்னா ஓகே. ஆனா லேப்டாப் புதுசா படிக்க போறோம் அப்படின்னா லேப்டாப் வாங்க போறோம். ஓகேவா? லேப்டாப் இல்லாம நீ வந்து வேஸ்ட். அதனால நாங்க வந்து உண்மையை சொல்லி தான் சேர்க்கணும். லேப்டாப் இருக்கிறவங்க மட்டும் வாங்க, இல்லாதவங்க ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீக்குள்ள மேபி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி குரூப்ல இருக்கவங்க என் நம்பர் இருக்கும், அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன், எப்படி பேமெண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு. ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணுங்க. அதே போல வந்து இந்த வீக்குள்ள ஜாயின் பண்றது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேபி. அதே போல இன்னைக்கு பிளான் பண்றவங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சார். அதனால வந்து இன்னைக்கு பண்றவங்க பண்ணுங்க. அதே போல அந்த அவங்க வந்து அந்த மாடல் வந்து ஆட் பண்ணிடுவோம் நாங்க. ஓகேங்களா? அது வந்து தனியான குரூப்.
அதுல வந்து பே பண்ணவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதுல வந்து டிஸ்கஷன் எல்லாமே செப்பரேட்டா அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? எலக்ட்ரிக்கல் டிராயிங் செக் பண்ண டீச் பண்ண தெரியுமா சார்? அது நம்ம சார் வந்து மேனேஜர் தான், கம்பெனி ஆல்ரெடி மேனேஜரா இருக்குமா தான் அது? இருக்காரு. அது நான் பேசிக்கா நான் எல்லாமே வந்து நம்மகிட்ட அதுக்கு பண்ணி சார்கிட்ட தரேன் பண்ணி கோர்ஸ் தரேன். இருக்குது. இது அது சாரே பண்ணி தந்துருவாரு உங்களுக்கு. அதை நான் வந்து நான் பண்ணி ஃபுல்லாவே தரேன். ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ பிளான்ல பண்றதுக்கு அது எல்லாமே எங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும். ப்ரோக்ராமிங்கே 2 பேருக்கு தெரியும். 2 பேருமே ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல தான் வந்துரும். ஓகேவா? அதனால என்ன கேட்டாலும் ஆட்டோமேஷன் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி தரலாம். ஆனா இப்போ வந்து இது போயிட்டு இருக்குது. ஓகேவா? இதுக்கு பிறகு வேணா அது பண்ணி தரலாம். இல்லைன்னா உனக்கு சின்ன ஏதாச்சும் டவுட் கிளாரிஃபிகேஷனா இப்பவே பண்ணி தரலாம். கிளாஸ் டைம் சண்டே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 7 மணில இருந்து 8:30 முடிஞ்சிடும். 8:30 9 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ஒருவேளை அன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போச்சுன்னா 10 மணி வரை கூட போகலாம். இல்ல உடனே முடிஞ்சிருச்சுன்னா 8 மணிக்கு கூட முடியலாம். ஓகேவா? அதனால அது கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா, கிளியர் கட்டா புரிஞ்ச போட்டா கிளாஸ் முடிஞ்சிடும். மினிமம் 2 ஹவர்ஸ்ல கிளாஸ் வந்து முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஸ்கில்ஸ்க்காக மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எல்லா கோர்சஸும் வந்து அவைலபிளா இருக்குப்பா. இப்போ வந்து நம்ம கம்பெனியே வந்து பெருசா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லா கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா டச்ல இருங்க. ஃப்ரீ ஸ்ட்ரக்சரா ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பேட்சுக்கு இந்த இப்போ ஸ்டார்ட் ஆக போகிற சீமன்ஸ் மாஸ்டரி பேட்சுக்கு 5,999 மட்டும்தான். ஓகேவா? 5,999ல சொன்ன கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து வரப்போகுது. இன்னைக்கே ஜாயின் பண்ணனா உனக்கு ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு உனக்கு அப்போ வந்து 14 செக்ஷனா போகும். நாளைக்கு ஜாயின் பண்றனா உனக்கு மீதி இருக்க எல்லாமே வந்து நாளைக்கு. ஓகேவா? ஓகே. இல்லாட்டா அது கூட நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணா போதும். ஜாயின் பண்ணிட்டு சார் எனக்கு இது கூட சேர்த்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட பர்சனல் கான்டாக்ட் பண்ணா நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நான் சொல்லிக் கொடுக்க தான் போறேன். அதனால இவ்வளவுதான் கோர்ஸ், இவ்வளவுதான் இருக்குப்பா, இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன். அடுத்தது ஆக்சுவலா வந்து இனிஷியலா ஜாயின் பண்றவங்க வந்து கொஞ்சம் இமீடியட்டா ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அலாட்மெண்ட் பண்ண முடியும். அதனால வந்து இந்த வீக்குக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேர் வரீங்களோ வாங்க, ஜாயின் பண்ணிக்கங்க இனிஷியல் பீரியட் ஆஃப் டைம்ல. ஆனா லேப்டாப் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஜாயின் பண்ணிட்ட பிறகு சார் லேப்டாப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால கொஞ்சம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் பண்ணுங்க. நம்ம நீ ஜாயின் பண்ண உடனே உனக்கு வந்து ஒரு குரூப்ல சேர்த்துட்டு 2 to 3 டேஸ்க்குள்ள உனக்கு சர்வர் லிங்க் வந்துடும். உனக்கு பிரைவேட்டா வந்துடும். நீ வந்து எல்லா சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நான் வருவேன், தனியா வருவேன். இல்லைன்னா டீம் வரும். டீம் வந்து உனக்கு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால், நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருவேன். ஓவராலா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுப்பேன். எடுத்துட்டு நான் வந்து உனக்கு என்ன பண்ண போறேன், சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். நீ இன்ஸ்டால் பண்ணும்போது சார் எனக்கு பண்ண முடியல டவுட் வருதுன்னா உனக்கு தனியா ஒரு ஆள் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எனி டிஸ்க் எடுத்து நாங்க ரெடி பண்ணுவோம். நீ உன் கையால நீயே பண்ணுவ, அதை ஒரு ஆள் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்க்ளூடிங் ஸ்கேடா வந்து இந்த கோர்ஸ் இல்லப்பா, இனி அடுத்த ஒரு கோர்ஸ்ல தான் இருக்கு. இந்த ஃபீஸ்க்கு ஸ்கேடா வராது. ஓகேவா? ஸ்கேடா மட்டும் தனியா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இருக்கு. அப்படியே லைவ்ல கனெக்ட்ல இருங்க. அடுத்து அதுதான் ஜாயின் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள உனக்கு லிங்க் வந்துடும். நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சதீஷ் சார் நம்பர் குரூப்ல என்னோட நம்பர் இருக்குது. சார் வந்து என்னோட நம்பரும் ஷேர் பண்ணுவாரு, சாரோட நம்பரும் ஷேர் பண்ணுவாரு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சுன்னா நம்ம வந்து சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஜாப் பண்ணணும்னு சொல்லிட்டு குரூப்ல போடுறோம். ஆக்சுவலா 1000 rupees பேமெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா நான் அந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். அது எதுவும் இஷ்யூ இல்லை. ஓகே ஓகே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பா உனக்கு என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளா தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு, பெங்களூர்ல ஓடிட்டு இருக்கு, சென்னையில் அப்ராட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, எல்லாமே டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? நீயே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ரெசியூம் நான் ரெடி பண்ணி கொடுக்குற ரெசியூம் வச்சு, அதாவது நம்ம சேர்ந்து ரெடி பண்ண போற ரெசியூம் வச்சு நீ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா கிடைக்கும் உனக்கு. சார் நான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், நீங்க சொல்லி கொடுத்தது வச்சு எனக்கு அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நீ என்ன திருப்பி கேட்க முடியாது. ஓகேவா? அது எல்லாமே நான் ரெடி பண்றேன். தெரிஞ்ச 4-5 கம்பெனிஸ் இருக்குது. நீ நல்லா பண்ணா என் கம்பெனில கூட நான் உடனே வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? வேற அடுத்து வேற யாராச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? டவுட் இருக்குதா? டோட்டல் பேக்கேஜ் அதான்பா 5,999 6,000. இந்த டீடைல்ஸ் வந்து சார் உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்றாரு. இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன்.
குரூப்ல போட்டு விடுவாரு. மீதி டீடைல்ஸ் எல்லாம் குரூப்ல வரும். மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. இந்த ஆஃபர் மறுபடியும் வருமான்னு தெரியாது. அது இல்லாம தமிழ்ல வருமானு கண்டிப்பா தெரியாது. ஏர்னிங் மேக்ஸிமம் வரும் மினிமம் மந்த்லி. பார்த்துட்டேன்னா உனக்கு ஜாயினிங் டைமும் வந்து இப்போ ஃப்ரெஷரா உள்ள போறேன்னா உனக்கு ஒரு 30-35,000 வரை கிடைக்கும். ஆனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போய் சேர்ந்துட்டு அந்த ப்ரோக்ராமர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டேன்னு ஏன் உனக்கு அப்ராட்ல ஸ்டார்டிங் சேலரி, இப்போ அப்ராட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்டாலே தெரியும். ஸ்டார்டிங் சேலரியே 1,50,000 மாசம், 1,50,000 வரை. 1,50,000 தான் பிஎல்சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட். இதுவே நீ ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஜெர்மனி போயேன், ஜெர்மனில வந்து பிஎல்சி ப்ரோக்ராமருக்கு ஸ்டார்டிங் சேலரி 7,50,000. ஓகேவா? கண்ட்ரோல் இன்ஜினியர். அதனால ஏர்னிங்னா வந்து ஒரு ஐடியோட அதிகமா நம்ம இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஐடி பர்சன் எவ்வளவு வாங்குறானோ அதுக்கு ட்ரிபிளா உன்னால இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஆனா நீ வந்து உன்னோட எஃபர்ட் போடணும். அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? எதுவுமே தெரியாம நான் உன்னை ரெடி பண்ணி உள்ள கொண்டு போறேன். அதுக்கு பிறகு நீ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ராட் ஒர்க் பர்சன் டிஃப்ரெண்ட் டைம். அப்ராட் ஒர்க் பர்சன் டிஃப்ரெண்ட் டைம்னா உங்களுக்கு சண்டே வந்து ஒர்க் இருக்குதுன்னா உங்களுக்கு தனியாக அப்ராடுக்கு மட்டும் தனியாக பேட்ச் போடலாம். இல்லை சண்டே உங்களுக்கு மேக்ஸிமம் லீவாக இருந்துச்சுன்னா இந்த பேட்ச்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சண்டே தான் கிளாஸ் வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, டவுட் கிளியர் ஆனாலே காலில் இருந்து வெளியே போய்க்கலாம்ப்பா. குரூப்ல வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வரும், சாரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. டவுட் இல்லா இருக்கிறவங்க மட்டும் குரூப்ல வெயிட் பண்ணுங்க, காலில் வெயிட் பண்ணுங்க. இருக்கீங்களா லைன்ல? ஓகே ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா, ஃப்ரீயா தான் இருக்கிறேன். இன்னும் நல்லா பேசிக்கலாம். என்ன இருக்க போது, எப்படி பண்ண போறோம்னு எல்லாமே உங்களுக்கு வெளிச்சமா சொல்லிட்டேன். அதனால நீங்க வந்து நம்பி சேரலாம். ஒரு 3 monthsல உங்களை ஒரு மாஸ் ஆக்கி தான் இந்த கோர்ஸ் விட்டு வெளியே போகணும். ஓகேவா? ஆனா உங்க எஃபர்ட்டும் கூட சேர்ந்து போடும். ஓகே, கிளியர். சார் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, முடிச்சிடலாம். ஓகே ஓகே. கேன் ஐ கெட் ரெக்கார்டட் கிளாஸ் இஃப் ஐ மிஸ் எனி கிளாஸ்? அது இருக்குப்பா. ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டானா உனக்கு அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டடா சார் வந்து யூடியூப்ல சார் அது பண்ணிக்கலாம்ல? பண்ணலாம், பிரைவேட்டா போட்டு பண்ணிக்கலாம். பிரைவேட்டா போட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா இப்போ நீங்க யாராச்சும் மிஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம பிரைவேட்டா இப்ப செஷன் நடக்குதுன்னா அது ரெக்கார்டா தான். இப்போ நடந்ததுமே ரெக்கார்டா இருக்கும். பிரைவேட்டா வந்து உங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கிடைக்கும். பட் அதர்வைஸ் வேற யாருக்கும் இருக்காது. யாரு ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இருக்கும். மேபி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல. ஓகே ஓகே, சாஃப்ட் ஃபில்டர்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, எல்லாரும் ஓகே தானே? தேங்க்யூ தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, பாய். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ.